இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். வருகிற 2025ஆம் ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிஜேபியோட அதிமுக கூட்டணி இல்லைன்றதை நீங்க ஏற்கனவே பலமுறை தெளிவுபடுத்துங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க ஏடிஎம்கே அப்ரோச் பண்றதாகவும் அதிமுகவுடைய கூட்டணியை சேரதுக்கு பாஜக விரும்புவதாகவும் செய்திகள் தொடர்ச்சி அந்த தகவல்லாம் பரவிட்டு இருக்கு. இது உங்களுடைய கருத்து என்ன? பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் விலகிவிட்டது என்று தெளிவாக அறிவிச்சிட்டோம். சார் எங்கள் கட்சி பற்றி தான் நாங்கள் பேச முடியும், நாங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டோம். நீங்கள் தான் திருப்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க. எழுதி கொடுக்குறேன், கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும், எழுதி வச்சு எழுதி கொடுத்துட்டு போறேன். இன்னைக்கு ஒரு 3% 4% இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நான் போய் சேரன் போடுறாங்கனாலே அது போய் நான் பதில் சொல்லணுமா? நான் கிட்டத்தட்ட 35% 40% இருக்கக்கூடிய நம்ம கட்சி தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க. அம்மன் கேட்டுக்கிறேன், இதெல்லாம் டோன்ட் கேர்னு விட்டுட்டு போயிருங்க. இதெல்லாம் ஒரு கவலையப்படாதீங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் பொய் பேச்சு. ஏன்னா பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க. இதை பேசுற கட்சி இருக்குல்ல, அவங்க பிரதம மந்திரி யாருன்னு கேளுங்க. அவங்க எம்பி ஆனதுக்கப்புறம் டெல்லிக்கு வெளியே உட்காந்து டீ சாப்பிட்டுருப்பாங்களா பார்லிமெண்ட்டுக்கு வெளியே? நீங்கள் தான் பேசுகிறாங்கல்ல, அந்த கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் பிரச்சனையை நீங்கள் எம்பி ஆனால் யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? இன்னைக்கு சொல்லுவார் மோடி 600 ரூபாய் இந்த கேஸை 1200 ரூபாய் ஓய்த்தினார். 9 வருஷம் சாதனை. இப்போ எலெக்ஷன் வந்த உடனே இப்போ நேற்று 100 ரூபாய் குறைச்சிக்கிறேன். ஏற்று 400 ரூபாயிலேருந்து 1200, இப்போ 100 ரூபாய் குறைச்சிக்கிறார். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 2500 ரூபாய். பிரதமர் 100 ரூபா குறைச்சிருக்காரு, அது போதாது. நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும். அவர் 100 ரூபா குறைச்சவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த குறைத்த 100 ரூபாயை கூட்ட மாட்டேன்னு சொல்லட்டுமே. 2014க்கு முன்னாடி குஜராத் முதலமைச்சராக இருக்கபோது பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்ட போது என்ன சொன்னார்? பெட்ரோல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் 50 ரூபா, டீசல் 40 ரூபா செஞ்சாங்களா? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாங்க, போட்டாங்களா? 2 கோடி ரூபா வேலை தர்றேன்னு சொன்னாங்க, ஆண்டுக்கு 2 கோடி வேலைகளை தருகிறோம்னு சொன்னார்கள், செய்தார்களா? சரத்குமார் அவருடைய வரவு என்பது என்டிஏ கூட்டணிக்கு நல்ல வரவு, மரியாதைக்குரிய வரவு, வெற்றி வரவு. கூட்டணி முடிவு அப்படின்றது உறுதியாக இருக்குங்களா? பாஜகவுடனான கூட்டணி அப்படின்றது இந்த விதமான மாற்றமாக இருக்குங்களா? நாங்கள் தான் ஏற்கனவே எங்கள் அரசியல் நிலைப்பாடு அதுதான் சொல்லிட்டோமே, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. வணக்கம், இது கேள்விக்களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை திமுக கூட்டணி நிறைவு செய்திருக்கிறது, வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கான ஒப்பந்தம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. கடந்த தேர்தலில் அந்த கூட்டணியிலிருந்து தேர்தலை சந்தித்தவர்களில் ஒருவர் மட்டும் விலகிச் சென்றிருக்கிறார். ஐஜேகே கட்சி, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர். புதிதாக வந்து சேர்ந்திருப்பது மக்கள் நீதி மையம். மற்றபடி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அப்படியே இருக்கின்றன. ஒரு நட்சத்திர பிரச்சாரகர் திமுகவுக்கு கிடைத்திருக்கிறது, அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு கோணத்தில் வேறு சில அம்சங்களை பேச வேண்டியது இருக்கிறது. நாடு முழுவதும் மீண்டும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகிறது என்று பல கருத்து கணிப்புகள் வெளியாகின்றன. ஆனால் அந்த கருத்து கணிப்புகளை பிஜேபி தலைமை சந்தேகத்தோடு பார்க்கிறதோ என்னவோ, புதிதாக கூட்டணிகளை பல மாநிலங்களும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். பீகாரில் கூட்டணி நிதிஷ்குமாரோடு, மராட்டியத்திலே பேச்சுவார்த்தை நடக்கிறது, ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கை சேர்க்கக்கூடிய முயற்சி நடக்கிறது. இன்றைக்கு சந்திரபாபு நாயுடுவையும் பவன் கல்யாணையும் தெலுங்கு தேசத்தை ஆந்திராவிலே கூட்டணியில் சேர்த்திருக்கிறார்கள். வரக்கூடிய கணிப்புகளில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதன் வெளிப்பாடா அது என்பது ஒரு கோணம். இன்னொன்று, தமிழ்நாட்டில்
சரத்குமார் இணைந்திருப்பது ஒரு நல் வரவு என்று ஜி.கே. வாசன் சொல்லியிருக்கிறார். 2 பேரும் அந்த கூட்டணியினுடைய முன்னணி தலைவர்கள். அடுத்ததாக வேறு சில அம்சங்களும் கூட பரிசீலனைக்கு இருக்கின்றன. ஓபிஎஸ் பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைத்திருக்கிறார். அப்படியானால் இதுவரை அவர் நிதானமாக இருந்தார். அழைப்பு இல்லாவிட்டாலும் கூட இப்போது பிஜேபி தரப்பிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது போல் இருக்கிறது. அதனால் பேசுவதற்கு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் அந்த கூட்டணியை தொடர்ந்து பிசிறில்லாமல் எடுத்து செல்வதற்கும் அதை மக்கள் மன்றத்தில் ஒரு நம்பகமான கூட்டணி, இந்த கூட்டணிக்கான கொள்கை ஒற்றுமை இருக்கிறது, தேவை இருக்கிறது என்று சொல்லி அதை மக்கள் மன்றத்தில் எடுத்து சென்று நிறுவுவதற்கும் ஒரு கூட்டணியின் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பக்குவமும் முதிர்ச்சியும் தேவை. அந்த வகையில் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய கூட்டணி இந்த முறையும் உருவாகி இருக்கிறது என்று பார்க்கலாமா என்கிற பல கோணங்களை விவாதிக்கலாம். நம்மோடு சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ், திமுக கூட்டணி ஏறத்தாழ நிறைவடைஞ்சிருக்கு. அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைன்ற கட்டத்தில் இருக்குது. பிஜேபி கூட்டணியும் அந்த கட்டத்தில் தான் இருக்கிறது. புதிதாக கமல் வருவதும் அதே கூட்டணியை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதும் இன்றைக்கு ஒரு செய்தியாக இருக்கிறது. திமுக கூட்டணிக்கு முன் இருக்கக்கூடிய பலம் அல்லது வாய்ப்புகள்னா என்ன, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு எதாவது பார்க்குறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே இணைந்திருக்கிற கூட்டணியினுடைய மிகப்பெரிய பலம் இந்த அத்தனை கட்சிகளையும் கொள்கை ரீதியாக ஒரு உடன்பாடும் ஒரு ஒருங்கிணைப்பும் ஒரு ஐடியாலஜிக்கல் யூனிட்டி, அதில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு குழப்பமே இல்லை. யார் வரக்கூடாது என்பதிலே அவருடைய முதலமைச்சர் அவர் சொன்னார் அல்லவா, யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது, ஒரு பாசிச மதவாத அடிப்படைவாத அரசியலை இந்திய அரசியலிலிருந்து முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதிலே இந்த கூட்டணி கட்சிகளுக்கு மிக தெளிவான அணுகுமுறை. அதை இதில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு 2-3 பேர் முக்கியமான ஆட்கள். ஒன்று நம்முடைய முதலமைச்சர். இன்றைக்கு அவர் அந்த கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் பலவிதமான யூகங்கள், பத்திரிகைகள் செய்திகளை அன்றன்றைக்கு வெளியிட்டு பல நெருக்கடிகளை கொடுத்தாலும் கூட பதட்டப்படாமல் பக்குவமாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவரவர்களுக்குரிய இடத்தை அவர்களுக்கு கொடுக்கின்ற அதே நேரத்தில் அவர்களுக்குள்ள மரியாதை குறைந்து விடாது என்கிற அந்த உறுதியை கொடுத்து அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்ததற்கு முதலமைச்சருக்கு பாராட்டு. நண்பர் திருமாவளவன் இன்னைக்கு ஒரு அருமையான அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதாவது அவர் 3 இடங்களை கடைசியில் கேட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் கூட அது ஒரு நியாயமான கோரிக்கை என்று தான் நான் நினைப்பேன். இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலித் மக்களின் தலைவராக அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கொள்கை சார்ந்த நிலைப்பாட்டின் காரணமாகவும் பல விஷயங்களை பொறுப்போடு அணுகுவதின் காரணமாகவும் தலித் சமூகத்துக்கு வெளியேயும் ஒரு மிகப்பெரிய மக்களுடைய நல்மதிப்பை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த சூழ்நிலையில் கூட இன்றைக்கு அவர் கேட்ட இடங்களை கொடுக்க முடியாமல் இருக்கின்ற அந்த நிதர்சனமான அரசியல் நிலையை உணர்ந்து கொண்டு அதை அவர் மிகப்பெரிய அரசியல் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் தான் ஏற்றுக்கொண்டு எதற்காக ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அவர் கொடுத்திருக்கிற காரணம் இருக்கிறது அல்லவா, என்னை விட என் கட்சி பெரிது, என் கட்சியை விட என் நாடு பெரிது, இந்த காலகட்டத்திலே நாட்டினுடைய நிலையை கருதி இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று அவர் கொடுத்திருக்கிற அறிக்கை அவருக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவருடைய அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது. தேசத்தை பற்றிய கவலைப்படுகின்ற ஒரு ஸ்டேட்ஸ்மேன் லைக் ஸ்டேட்மெண்ட் அது. அதற்கு பிறகு கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு மாநிலங்களவை அவருக்கு கொடுக்கப்படுவது மிக பொருத்தமான ஒன்று. ஏனென்றால் கமலஹாசனை போன்றவர்கள் தேர்தலிலே நின்று ஒரு தொகுதிக்குள்ளே நின்று அவர் வாக்கு கேட்டு அதோடு முடங்கி போக விடாமல் அவரை போல மக்கள் செல்வாக்கும் மக்களை கவர்ந்து இழுக்கிற அந்த சக்தியும் உள்ளவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து, ஏன் தேவைப்பட்டால்
தமிழகத்திற்கு வெளியே கூட அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கிற்கு பிரச்சாரத்தில் ஈடுபடுவது இந்த கூட்டணியை வலுப்படுத்தும். அந்த வகையிலே அவரும் அதை புரிந்து கொண்டு நம்முடைய முதலமைச்சரும் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தகுதியான ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். அதை போல வைகோ அவர்களும் தன்னுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்துகின்ற வகையிலே இதை மிக அருமையாக கையாண்டிருக்கிறார்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இதை போல இடங்களே இல்லாமல் இந்த கூட்டணியை ஆதரிக்கிற கட்சிகள் அவர்களுடைய பங்கு வந்து மகத்தானது. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து எல்லோரையும் உள்ளே எடுக்க முடியுமா? பேராசிரியர் ஜவாஹிருல்லா இருக்கிறார், நம்முடைய வேல்முருகன் இருக்கிறார். அவரை போன்றவர்கள் ரொம்ப ஆக்டிவாக வந்து களத்தில் இருக்கக்கூடிய கள போராளிகள். ஒரு தேர்தலிலே ஒரு இடமில்லை என்பது அவர்களுக்கு சற்று மனக்குறைவான விஷயம்தான். ஆனாலும் கூட இந்த தேர்தல் இல்லை என்பதற்காக இந்த கூட்டணி வீழ்ந்துவிடக்கூடாது, இந்த கூட்டணி வெற்றி பெறுவது அதைவிட முக்கியம் என்று அவர்கள் சேர்ந்து ஒரு எல்லாருக்குமே வந்து இந்த கூட்டணியோட வெற்றி ஒரு கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்மூத் செயிலிங் அப்படின்றது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து அந்த கூட்டணிக்கு ஒரு கொஹஷன், அதற்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஒத்திசைந்த மனம் அப்படின்றது வேணும். இது வந்து 2 தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஒரு அணி. சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க, போன நாடாளுமன்ற தேர்தலில் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற ஒரு கூட்டணி. உள்ளாட்சி தேர்தலில் 10 ஆண்டு உள்ளாட்சியில் வெற்றி பெற்றிருக்காங்க. 10 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி அரசியல் அப்படின்றத தாண்டி இந்த 2 ஆண்டு காலம் திமுக ஆட்சி இருக்கு, 3 ஆண்டு காலமா. இந்த சூழல்ல ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அப்படின்ற ஒன்றும் தொடர்ந்து அதே வெற்றியை இந்த தேர்தலில் இந்த கூட்டணியால் வெற்றி பெற முடியுமா? அதுக்கு என்ன சவால்கள் இருக்கு? அதாவது முதல்ல வந்து முதலமைச்சர் அறிவித்திருக்கிற அந்த திட்டங்களுடைய டைரக்ட் பெனிஃபிஷரிஸ், அதாவது நீங்கள் வேற எங்கேயும் போக வேண்டாம். முதல்ல வந்து இந்த மகளிர் உரிமை திட்டம் பெறுகின்ற 1,15,00,000 வாக்காளர்கள், அவர்கள் வாக்காளர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தினுடைய தலைவியர். அதை போல புதுமை பெண் திட்டத்தில் பயனடைகின்ற லட்சக்கணக்கான மாணவிகள். இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிற மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகை, இதை போன்ற பயனாளிகளே, நேரடியாக பயன்பெற்ற பயனாளிகளே 2 கோடி பேர். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வாக்கு, இலவச பேருந்து வசதி, சுயநிதி குழுக்களுக்கான சலுகைகள், அவர்களுக்கு தரப்பட்ட உரிமை தொகை, கல்லூரி மாணவிகளுக்காக வழங்கப்பட்ட சிறப்பு கூட்டம், காலையிலே மாணவ குழந்தைகளுக்காக வழங்கப்படுகின்ற உணவு, இது பெண்களை வெகுவாக சென்று அடைந்திருக்கிறது. ஆகவே இந்த மகளிர் ஓட்டில் வந்து ஒரு 10 விழுக்காடு ஓட்டு வந்து வெளியே போனால் வேணால் நம்ம வந்து அதை பற்றி வந்து அதிசயிக்கலாம். அந்த வாக்கு வங்கி அப்படி இருக்கிறது. இது அன்னியில் தமிழகத்தில் வந்து சிறுபான்மை சமூகத்து மக்களுடைய வாக்கு வங்கி 20 விழுக்காடு. இந்த 20 விழுக்காட்டில் இன்னைக்கு வந்து எந்த விதமான குறையும் சொல்ல முடியாமல் இன்னைக்கு இந்தியாவிலே மதிப்போடும் மாண்போடும் உரிமைகளோடும் வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது என்பதை சிறுபான்மை மக்கள் அத்தனை பேரும் ஒத்துக்கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்தை பார்க்கிறோம், வடகிழக்கு மாநிலங்களை பார்க்கிறோம், ஏன் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவை கூட பார்க்கிறோம். இந்த மாநிலங்களிலே இருக்கிற வாழ்வியல் நெருக்கடி, சோதனைகள், இதை போன்ற எந்த சவாலும் இன்றி பலவிதமான சிறப்பு திட்டங்களையும் அதன் பயனையும் பெறக்கூடிய அளவிற்கு இந்த வாக்கு வங்கி மக்களுக்கு. அதை போல தலித் ஓட் பேங்க் என்பது இன்னைக்கு வந்து அது ஒரு 18 விழுக்காடு வாக்கு வங்கி. அந்த 18 விழுக்காடு வாக்கு வங்கி வந்து இன்னைக்கு அகில இந்திய அளவில் அந்த மக்கள் பட்டிருக்கிற வேதனையும், அவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அவமானமும், அவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற சமூக அநீதியும், அவர்கள் இழந்திருக்கிற வேலை வாய்ப்புகளும், அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார முன்னேற்றமும் நிச்சயமாக அந்த வாக்குகள் பாஜகவுக்கோ, பாஜகவை ஒரு கட்டத்திலே நிச்சயமாக ஆதரிக்க போகிற அதிமுகவுக்கோ போகாது. ஆக இந்த வாக்குகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 65% வந்துடுது. இதற்கு மேலே வந்து இந்த வாக்குகளை வந்து ஒருங்கிணைக்கணும். இந்த ஒருங்கிணைத்து அவர்களை வாக்குப்பெட்டிக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த இயக்கங்களுடைய தொண்டர்களுடைய கடமை. இதுதான் இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன சவால் இருக்கிறது அதுதான் சுட்டிக்காடு. இன்னைக்கு வந்து பாஜகட்ட வந்து பெரும் பலம், பண பலம் இருக்கிறது, டெக்னாலஜி. இன்றைக்கே வந்து மோடி அவர்களுடைய உரையை வந்து பேசுகின்ற போது ஒரே நேரத்தில் 9 மொழிகளில் பேச வைக்க முடியும் என்று சொல்கிறார்கள். தேர்தல் ஆணையம் வந்து என்ன செய்கிறது என்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. அவர்கள் 2-3 முறை வந்து இந்த சாட்பாட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை நடத்துகிற பெரிய நிறுவனங்களுடைய
தலைமை நிர்வாகிகளை கூப்பிட்டு ரகசியமாக பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்பதை பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்க மறுக்கிறார்கள். அதில் என்ன மர்மம் இருக்கிறது, அதற்கு பின்னால் என்ன சதி இருக்கிறது என்று நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது சதி இருக்குன்னு கூட ஆனால் ஏதோ நடக்கிறது. அது எப்படி நடக்கப் போகிறது, எதற்காக ஒவ்வொருவரையும் வருகின்ற அந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் அந்த துணை இராணுவப்படை இந்த முறை பல மடங்கு அதிகமாக தமிழகத்திலே கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கின்ற போது தேர்தலை பிரதமர் 2 நாளைக்கு ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவர்களிடம் இருக்கின்ற எதற்காக இவ்வளவு பெரிய முன்னெடுப்புகள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது போல திடீர்னு பன்னீர்செல்வம் ஆக்டிவேட் ஆகிறார். அது மட்டுமல்லாமல் ரெட்டலையை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு மனு போடுறாங்க. அந்த மனு மீது என்ன விசாரணை நடக்கப் போகிறது, அந்த விசாரணை நடக்கும் போது தான் என்ன முடிவுகள் வரப்போகிறது, அதை ஒரு 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 தூக்கு கயிறு மாதிரி கையில் வைத்திருக்கிறார்களா என்பதெல்லாம் இன்னும் ஒரு 4-5 நாட்களில் நமக்கு நிச்சயமாக தெரியும். அது தெரிஞ்ச உடனே நம்முடைய கிளாரிட்டி கிடைக்கும். நான் இன்னும் இருந்தாலும் கூட இந்த அணி வெற்றி பெறப்போகிற அணி வாக்குகளை கையிலே வைத்திருக்கிறது. அது பைக்கு வர வேண்டும். அந்த தேர்தல் ஒருங்கிணைப்பை மட்டும் ஒழுங்காக செய்தால் நிச்சயமாக ஒரு மிக பிரமாதமான வெற்றியை கடந்த முறை பெற்றதைப் போலவே இந்த முறையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து உரையாடலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த கூட்டணி சிதறப்போகிறது அப்படின்னு ஒரு பேச்சு தேர்தல் மேகங்கள் சூழ்றதுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருந்தது. அது எப்போ வேகம் பெற்றுச்சுன்னா, என்னைக்கு பிஜேபி கூட்டணியிலேருந்து திரு எடப்பாடி பழனிசாமி வாக் அவுட் பண்ணாரோ, அதிமுக வெளியேறுது, எங்களுக்கு உறவு முறிவு அப்படின்னு சொன்னாங்களோ, அன்னையிலிருந்து பலவிதமான செய்திகள், ஊகங்கள், வதந்திகள் அப்படின்றது ரெக்க கட்டி பறந்துச்சு. விடுதலை சிறுத்தைகள் போகிறாங்க, காங்கிரஸ் அந்த அணிக்கு போகிறது, வேறு கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பிஜேபியோட இருக்கிறதுனால தான் ஏடிஎம்கேவோட போகிறதுக்கு எல்லாரும் தயங்கினாங்க. இப்போ பிஜேபி விட்டுட்டு வந்த உடனே சாரையாக அங்கே போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக ஆஃபீஸில் போய் காத்திருக்க போகிறாங்க அப்படின்றது மாதிரி நிறைய சொன்னாங்க. ஆனால் அது எதுவும் நடக்கலை. கமல்ஹாசனும் போகலை. இந்த அணி அப்படியே இன்டாக்டாக இருக்குது. ஏன் இந்த அணிக்குள் ஒரு உடைப்பை அதிமுகவால் ஏற்படுத்த முடியல? வெற்றி பெற்ற அணி இன்டாக்டாக இருக்குங்கிற கருத்தை நான் பலமுறை 1 இயராக சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜோதி பாசு மாதிரி ஒரு லெஃப்ட் ஃப்ராண்டை அவர் மெயின்டைன் பண்ண மாதிரி இந்த அணியை கொண்டு செல்வாருங்க கருத்தையும் நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. காரணம், திமுக அணி ஒரு கெமிஸ்ட்ரியில் காம்பினேஷனில் ஜெயித்த அணி. இந்த அணியில் உள்ள எல்லா கட்சிகளுமே ஒன்றாக இணைந்து 2019 வெற்றி பெறுவதற்கு முன்பு மோசமான தோல்விகளை தழுவினவங்க தான். இன்வேரியபிளாக எல்லா கட்சிகளுமே மோசமான தோல்விகளை தழுவி தான் ஒன்றான்னு ஒரு ஆன்டி மோடிங்கிற ஒரு இதுக்குள்ளே வர்றாங்க. நான் ப்ரோ மோடி ஆள் தான், மோடி நகர்வோட புகழ் பெறுவாருங்கிற இதில் எனக்கு இந்தியாவில் எந்த மாற்றமும் கிடையாது. பீட்டர் அண்ணன் இதில் தலித்து தான் நான் மறுக்கிறேன். எனிவே இந்த நொடியில் ஒரு செய்தி வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் உடன்பாடு வழங்கப்பட்டிருக்கு. பாண்டிச்சேரி உட்பட அவங்க கடந்த தேர்தலில் 10 தொகுதிகள் போட்டிட்டாங்க. தமிழ்நாட்டில் 9 எம்பி தொகுதிகள், பாண்டிச்சேரி ஒரு தொகுதி என்று திமுக கூட்டணியில் 10 தொகுதிகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரியான 10 தொகுதிகள் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபாலும் இந்த உடன்பாட்டில் கையெழுத்து போட்டு இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் 10ல் 9 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. தேனி ஒரு தொகுதி தவிர்த்து மீதி இடங்களில் வெற்றி பெற்றாங்க. ஆல்மோஸ்ட் அதிகாரபூர்வமாக இந்த கூட்டணியில் 40க்கு 40 தொகுதிகளும் இன்றைக்கு பகிரப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடரலாம். வின் இருக்கக்கூடிய லெவலில் மு.க. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்னு கருதுறாங்க. அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பிளவால் அவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்புங்கிற நமக்கு தெரியாது. அடுத்தபடியாக கூட்டணியும் அவங்க சதிரிருக்காங்கன்னு சொல்லும்போது இபிஎஸ்ஸை நம்பி சான்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. இது கிரெடிபிலிட்டியோட தொடர்ந்து வெற்றி பெற்றக்கூடிய அணி. இந்த வெற்றி தொடரும் வர தொடரதான் அதில் விரும்புவாங்கங்கிறது தான் நம்ம கருத்தாக இருந்தது. இன்னைக்கு அதில் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றவங்க அடுத்த தேர்தலுக்கு காத்திருக்கிறது இல்லை. பாமக எடுத்துக்கிட்டோம்னா கடந்த தேர்தலே கூட பார்த்துருப்பீங்க. அதிமுகவோட ஒரு அணியில் நின்றாங்கன்னா அடுத்த தேர்தலில் மக்கள் மூடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தங்களுக்கான இடங்கள் எங்கே நல்லா கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அணி மாறுறதை பார்த்துருக்குறோம். இப்போ வெற்றி பெறுற அணி வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறவர்களையும் இருப்பாங்கன்னு இல்லை, தேவை ஏற்பட்டால் அதில் மாறுறதையும் பார்த்தோம். ஏன் இங்கே திருமாவளவனோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ
ஏடிஎம்கேன்ற ஆப்ஷன் அவர் வெளில வரும்போது அவருக்கு தெரியும் யாராவது வருவாங்க, கடைசி நேரத்தில் வரையும் பொறுத்து இருந்து பாருங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பல நேரம் சொன்னாங்க. இல்லை, அவங்க அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்குள்ள அது அவர் எதிர்பார்த்தது நடக்காதது காரணம் மு.க. ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி. அதை அவர் நிரூபிக்கலை. இரட்டை தலைமையில் அவர் சட்டமன்ற தேர்தலை நிரூபித்தாலும் கூட அது ஒரு இரட்டை தலைமையாக இருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதில் அளவு உயரம் வந்து தம்பி அக்னீஸ்வரன் என்கிட்ட மாறுபடலாம், அது அவருக்கு உரிமை. ஆனால் அவருக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அவர் விலகிய பிறகு இவரை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்குங்கிறது நிரூபிக்கப்படலை. ஒற்றை தலைமை லாபம்னு அவர் சொன்னார். அவருக்கு ஆதரவான பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் வந்து அதை பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் முடிவெடுக்கும் இடத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த முடிவுக்கு இன்னும் சரியாக வரல. ஏன், அவர் கூட கூட்டணியில் இருந்த தேமுதிக கூட இன்னைக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு எங்களுக்கு சிம்பதி பெரிய அளவு கூடியிருக்கு. ராஜ்யசபாவை உறுதிப்படுத்தினால்தான் கூட்டணி, உறுதிப்படுத்துவதாட்டு இவங்களும் சொல்லியிருக்காங்க. உறுதிப்படுத்தினால்தான் கூட்டணிங்கிற ஒரு டிமாண்டை அவங்க வைக்கக்கூடிய அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் வந்து அவங்க 14+1 யார் தராங்களோ அவங்களோட தான் கூட்டணின்னு அறிவிச்சாங்க பேட்டியில். அதுக்கப்புறம் அது மாவட்ட செயலாளர்கள் அப்படி வலியுறுத்தினாங்கன்னாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு என்ன அதிகபட்சம் கிடைக்கும், தங்கள் பலத்துக்கு என்ன கிடைக்கும்னு ஒவ்வொரு கட்சியும் முயற்சி பண்ணுறது அவங்கவுங்களுடைய உரிமை. இந்த கூட்டணியில் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஒருவரை நரேந்திர மோடி எதிர்ப்பில், அது திமுக தொண்டரோ, காங்கிரஸ் தொண்டரோ, விசிக தொண்டரோ, மதிமுக தொண்டரோ, கம்யூனிஸ்ட் தொண்டரோ, ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி தொண்டர்களுக்கோ நரேந்திர மோடி எதிர்ப்பு அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்காது. ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளரானா ஆமான்னு சொல்கிற இடத்துல தான் இருப்பாங்க. இந்த அணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்றதுல பிஜேபிக்கு இருந்த தயக்கமோ அல்லது மற்றவங்களுக்கு இருந்த தயக்கம் தான் இந்த கூட்டணி உடைய காரணம். கண்டிப்பாக மக்களவை தேர்தல் முடிஞ்ச பிறகும் பாஜக வந்து பிரசிடென்ட்டுங்கிறதையும் தாண்டி ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பாஜக தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா மாநிலங்களுமே ஆல்மோஸ்ட் இரட்டை இலக்கத்தில் வந்துட்டாங்க. ஆந்திரா, தமிழ்நாடு தவிர ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலங்களுமே இரட்டை இலக்க வாக்கு என்று அவங்க அடைஞ்ச போது இங்கேயும் கேரளாவில் அடைஞ்ச மாதிரி ஒரு இரட்டை இலக்க வாக்கு அடையணும்னா சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள் பாஜக அவரை ஒரு பவர்ஃபுல் பிரசிடெண்ட்டாக முன்னிறுத்தினாங்க. அதில் செல்லூர் ராஜு போன்றவர்கள் கூட அந்த கூட்டணிக்காக பேசின கோரிக்கை கடைசியாக என்னென்னா, நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக சொல்லுங்கள், நாங்கள் வந்து மோடியை பிரதமராக சொல்கிறோங்கிறதான் அவங்களோட கருத்தாக இருந்தது. உடனே அண்ணாமலை வந்து சொன்னார், இது மக்களவைக்கான தேர்தல், மக்களவைக்கு சேர்றவங்க சேரலாம், சட்டமன்றம் என்பது நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற ஒரு கருத்தாக தான் இருந்தது. ஸோ இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பாமக கூட அதிமுக கூட்டணிக்குள்ள சேர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசம்னு சொன்னாலும் கூட ஒருவேளையில் அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டா ஒரு நொடி திரு கே.சி. வேணுகோபால் செய்தியாளர்களை பார்க்குறாரு. தொகுதி உடன்பாட்டுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய முன்னணி நிர்வாகி பார்க்குறார். அவருடைய கருத்தை கேட்டு நாம் தொடர்ந்து ரைட் we can start. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய தேசிய காங்கிரசிற்கும் இன்று தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரி உட்பட 10 தொகுதிகளை இந்திய தேசிய காங்கிரசிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கியிருக்கிறது. எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆர்கனைசேஷன் கே.சி. வேணுகோபால்ஜி, இன்னொரு பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக்ஜி, தமிழ்நாட்டின் பொறுப்பாளர் டாக்டர் அஜய்குமார்ஜி இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த உடன்படிக்கை உரையாடி இந்த கையொப்பம் இப்பொழுது இடப்பட்டிருக்கிறது. 39 தமிழ்நாட்டிலும் புதுவையில் ஒன்றும் 40 தொகுதியும் நாங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சியுடைய வேட்பாளர்களை காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு பணியாற்றுவது போல் காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் தலைவர்கள் வேலை செய்து வெற்றி பெற வைப்பார்கள். இப்பொழுது எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆர்கனைசேஷன் அவர்கள் உங்களிடம் few words பேசுவார். It is the very happiest moment for all of us to declare a former alliance with
Dravida Munnetra Kazhagam in Tamil Nadu and Puducherry. You all know that under the leadership of Honorable Chief Minister Stalin, Tamil Nadu is fighting against the divisive forces of the country, anti-federal attitude of the government, the way in which the union government is attacking opposition states. We are all aware of that. The pride of Tamil Nadu, we know that. Every day, Modi and the government is trying to attack the pride of Tamil Nadu. Therefore, it is an important thing to fight against this divisive, anti-people, anti-poor government which is ruling in the country. We had series of deliberations. Now finally, along with the Chief Minister Stalin, Indian National Congress and Dravida Munnetra Kazhagam has arrived in a clear-cut alliance path. As per our PNCC President told, Congress will fight 9 seats in Tamil Nadu and 1 alone Pondicherry seats. Rest of the seats, Congress will support all the DMK party candidates and alliance party candidates. We will win all the 40 seats in Tamil Nadu this time. I am very much confident that Tamil Nadu will set an agenda and set a model for the country that this type of anti-people, anti-poor, divisive government should fall. Certainly, you know that Karunanidhi ji, when he was alive also, Sonia ji and Rahul ji was very keen a friendship with DMK, alliance with DMK. Our partnership, our bonding with the Congress and DMK is intact. Now again it proved that Congress and DMK will not separate at all. We will fight together, we will go together, we will win together. This is the message we want to give today. Details of the things we will discuss, the local leadership discuss and decide. There will be no issue. தமிழ்நாடு இந்தியாவுக்கான ஒரு அஜெண்டாவை வழங்கியிருக்கிறது அப்படின்ற ஒரு கோணத்தை திரு கே.சி. வேணுகோபால் சொல்லியிருக்கிறார். முன்மாதிரியான முடிவுகள் இந்தியாவையே வழிநடத்தும், 40 இடங்கள்லையும் வெற்றி பெறுவோம் அப்படின்றது அவருடைய கருத்து. திரு ரவீந்திரன். அதாவது அவர் கருத்து, அவர் கட்சி இங்கே 19 பெரிய வெற்றி பெற்றிருக்கிற அடிப்படையில் அவர் சொல்கிறாரு. அவர் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவங்களுக்கு வெற்றி பெற்ற அணியில் அதே 10 சீட்டும், ஈவன் சோனியா காந்தி அம்மையார் கூட பழைய தலைவர் அழகிரி அண்ணன் சொல்லும்போது 1-2 சீட்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல, இந்த அணிதான் முக்கியம்னு சொன்னாப்புல. அதே மாதிரி செல்வ பெருந்தகையும் அத்தகைய ஒரு கருத்துக்களை சொல்லும்போது, செல்வ பெருந்தகை எப்படியும் நாங்கள் பழைய சீட்டை வாங்கிடுவோம்னு சொன்னார். அவங்களுக்கு அவங்க ஸ்டேட்டஸ்க்கும் அந்த சீட்டு கிடைச்சதே அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி அவர் வெளிப்படுத்திட்டு போகிறாரு. என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக சொல்லுவேன், 2014 19 தமிழ்நாட்டை வச்சு மோடி ஆட்சிக்கு வரலங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். பட் இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் இந்த அணி இன்டாக்டாக போகுதுன்னா தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரோட பொலிட்டிக்கல் ஒரு மெச்சூர்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, இந்த இடத்துக்குள்ள இது தான் மற்றவங்களுக்கு சீட்டு கொடுக்குறங்கிற அந்த ஆட்டிடியூடை அவர் எடுக்கலை. இன்னும் சொல்ல போனால் கடந்த காலத்தில் மாஸ் லீடராக இருந்த கலைஞர், புரட்சி தலைவி, மக்கள் திலகம் இவங்களோட ஆட்டிடியூட்ல இருந்து மாறி ஒன்றா நாம பிரித்து கொடுறோங்கிற அந்த ஒரு தன்மைக்குள்ளே தான் போயிருக்கிறாரு. ஸ்டேட்டஸ் கோவை அவங்க மெயின்டைன் பண்ணுறதும் அந்த அடிப்படையிலும் இப்போ காங்கிரஸுக்கு கூட அவங்க நீங்கள் ஒரு தொகுதியை தோத்துட்டீங்க, தேனியை தோத்துட்டீங்க, உங்களுக்கு வெற்றி பெற்ற தொகுதிகள் மட்டும்தான் தர முடியும், 8+1ன்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு மன வருத்தம் வரும். அது இன்னைக்கு இல்லைனால் நாளைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் லாங் ஸ்டாண்டிங் இதில் தான் பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் நான் சொல்லக்கூடிய என் கருத்து இதுதான், ஜோதிபாசு பாணியில் இந்த அணி 26லையும் இன்டாக்டாக கொண்டு போகணுங்கிற
முடிவில் தான் தமிழக முதல்வர் வந்து இந்த அணியை கட்டமைச்சிருக்கதான் நான் பார்க்குறேன். குறிப்பாக காங்கிரஸுக்கு 10 சீட்டு கூட அப்படியே அவங்க ஸ்டேட்டஸ்கோ தேனி தோத்த பிறகும் ஒரு சீட்டை எடுக்காமல் கொடுத்துருக்காங்கன்னா இந்த அணியை நம்ம இன்டாக்டாக கொண்டு போனால் தான் இதோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு அவர் உணர்றாரு. மீண்டும் பழைய கருத்தை முன்வைக்கிறேன். சுமார் 33% ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு மட்டுமே உள்ள ஒரு அணி 53% வாக்களை பெற்றதுன்னு சொன்னால் அதோட கெமிஸ்ட்ரி, அதோட ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய தன்மை, அதில் எந்த சேதாரமும் வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அடுத்தபடியாக பாமக இந்த அணிக்குள்ளே வரும். திமுக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அதை முன்னின்று நடத்துவார்னு சொல்லும்போது நம்முடைய கருத்து என்ன இருந்ததுன்னா, மோடியை பிரதமராக சொன்ன பாமக உள்ள வருவதும் அதற்கு எதிர்ப்பு வாக்கள் இருக்கிறதும் சிரமத்தை ஏற்படுத்தும் திமுகவுக்குங்கிறதுல வாய்ப்பு இல்லைங்கிற கருத்தை சொன்னோம். அதே வேளையில் கமலஹாசனுக்கு வந்து நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது, ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியில் ஒரு பிரச்சார வலிமை கொண்டவருங்கிற போது அவர் ஈரோடு கிழக்கில் அந்த பிரச்சார வலிமையை அவர் நிரூபித்து காட்டினார். தென் அவரை பொறுத்தவரையும் கூட திமுக என்ன பார்க்குறாங்கன்னா, முதல்ல எங்களுக்கு ஒற்றுமையாக இருந்த இன்டாக்டாக இருந்த எங்கள் அணி தான் முக்கியம். எங்கள் அணி கமலஹாசனை உள்வாங்கியிருக்குன்னு தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர இவங்களை 3 இடங்களும் தோல்வியடைந்த முஸ்லீம் லீக் அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டை முதல்ல ஒதுக்கியதில் இருந்து தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தால 2 இடங்களில் தோல்வி அடைஞ்ச அண்ணன் ஈஸ்வரனுக்கு ஒரு எம்பி சீட்டை ஒதுக்கி கம்யூனிஸ்டுகளுக்கும் அதே இதுன்னு வைகோ தரப்பில் ஒரு எம்பி தான் ஒதுக்கியிருக்காங்க. ராஜ்சபா கண்டிப்பாக அந்த 2025 ஜூன் வாக்கில் அண்ணன் வைகோவுக்கு அந்த இது கொடுத்துருவாங்கன்னு தான் நம்புகிறேன். அது வெளிப்படையாக சொல்லனாலும் கூட அது சம்பந்தமான ஒரு புரிந்துணர்வு அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. கடைசியாக கமலஹாசனுக்கு வந்து கமலஹாசனை பொறுத்தளவில் பொலிட்டிக்கல் ஆப்ஷன் கிடையாது, வேறு இன்னொரு ஆப்ஷன் அவர் அவைல் பண்ணவும் விரும்பலை. ஸோ அந்த சூழ்நிலையில் அவருக்கு வந்து ஒரு ராஜ்சபாங்கிறத அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவரோட பொலிட்டிக்கல் திங்கிங்க்கு அவர் பிஜேபியோட போக முடியாது. அவர் வந்து ஒரு செக்யூலர் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பக்கம் போனவர். சென்டர் ஆஃப் லெஃப்ட் தான் அவரோட பாலிட்டிக்ஸ், இடதுசாரி அரசியலோட தான் அவருக்கான ஒரு பரிச்சயம். நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு திரும்ப வரலாம் அப்படின்னா, ஏன் இந்த அணியை சிதற வைக்கக்கூடிய முயற்சி பல கட்டத்திலும் நடந்தது, அதை ஏன் சிதறடிக்க முடியல? ஏடிஎம்கே தலைமையுடைய பலவீனம் மட்டும்தானா அல்லது வேறு அம்சங்கள் அதில் இருக்கா? ஏடிஎம்கே தலைமையோட பலகீனம் தான் அதுக்கு முக்கிய காரணம். அவங்க நாங்கள் அதிமுக ரெட்டையில கிடச்சிட்டு நாங்கள் ஒற்றை தலைமைன்னு சொன்னால் அதை விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அதை எழுதுவாங்க, பேசுவாங்க. என் தம்பி அக்னீஸ்வரன் கூட அதை பல விவாதங்களில் அதை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் பிளேயர்ஸ் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்கங்கிறது தான் முழுக்க உண்மை. இவங்க திமுக அணி இன்டாக்டாக அது முடிஞ்சாலும் கூட அவங்களுக்குள்ளே 2 அணியாக பிளவுபட்டு அவங்க கூட ரெட்டையிலையில் போட்டியிட்ட ஜி.கே. வாசன் மோடி பிரதமர் 3வது முறையும் வருவாருன்னு நம்பி அண்ணாமலை கூட இருக்கிறாரு. அதே போல் ஏசி சண்முகம் அவர் ஆல்வதர் ஃப்ரண்ட் ஆஃப் பிஜேபி தான். முன்பு ரெட்டையிலையில் போட்டியிட்டோர், இப்பொழுது தாமரையில் போட்டியிட தயாராக இருக்கிறாப்புல. அதே மாதிரி இந்த அணியோட ரெட்டையிலையில் நின்ன புதிய தமிழகத்தை அவங்க எடப்பாடி சைடு போயிட்டாருன்னு சொன்னதும் அவங்க இந்த அணியிலே இல்லாத சரத்குமாருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவரோ அல்லது திருமதி ராதிகா சரத்குமாரோ விருதுநகரில் போட்டியிடுவாங்கங்கிற செய்திகளும் வந்துட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு நடக்கிறது தோல்வியடைந்த அணியில் யார் அணியை கட்டமைப்பதில் வெற்றிகரமாக செயல்பட போகிறாங்கங்கிற போட்டி அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தான் தெளிவாக இருக்குது. காரணம், இந்த அணியில் வெற்றிங்கும் போது வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்குது. இதில் தோல்வின்னு சொல்லும்போது அது தொடர்பாக பாஜகவுக்குள்ளே மாறுபட்ட கருத்துக்கள். அண்ணாமலையோட கருத்து என்னென்னா, எடப்பாடி கூட சேர்ந்தாலும் நாம் வெற்றி பெற முடியாதுங்கிறது. பட் அந்த கட்சிக்குள்ள இன்னொரு கருத்தும் இருக்கத்தான் செய்யுது. வானதி சீனிவாசன், நயினா நாகேந்திரன், கரு நாகராஜன், அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், புரட்சி பாரதம், ஜி.கே. வாசன் எல்லாம் சேர்ந்தே போன முறை ஒன்றும் இவங்களால ஜெயிக்க முடியல. அந்த அணி பிளவுபட்டு எப்படி இந்த ஒரு ஒற்றுமையாக இருக்கிற கூட்டணி எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற கேள்வி நமக்கு முன்னாடி இருக்கு. அக்னீஸ்வரனோட கோணத்தை கேட்கலாம். அதாவது இவங்க எல்லாரும் சேர்ந்து நின்றே போன தடவை ஜெயிக்க முடியல அப்படின்ற பார்வையை நீங்கள் முன் வச்சிங்க சார். காரணம், அப்போ பாரதிய ஜனதா கூட்டணியில் அதிமுக இருந்துச்சு, இப்போ வெளியேறிடுச்சு. அது மட்டுமில்லை, வெளியேறியது மட்டுமில்லை, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்மானம் போட்டு ஒட்டுமொத்த கட்சியினுடைய மாவட்ட கழக செயலர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் தீர்மானம் போட்டு வெளியேறியிருக்காங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது, இங்க மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஸ்ட்ரெயிட்டா வந்துடலாம்.
திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. கூடுதலாக ஒரு நட்சத்திர பேச்சாளர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு, பிரச்சாரகர் கிடைச்சிருக்கிறார். பிஜேபியோட இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து மக்கள் வாக்களிக்க மறுக்கிறாங்க, பிஜேபியினோட இருக்கிறதுனால தான் நம்மளோட கூட்டணி சேருவதற்கு கட்சிகள் தயங்குகின்றன அப்படின்னு சொன்ன அதிமுக தலைவர்கள் உண்டு. வந்ததுலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, திமுகவை விட ஒரு வலிமையான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு ஆரம்பித்து, பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம்னு ஆரம்பித்து, கடைசியாக திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, நல்ல கூட்டணி அமைப்புன்றதில் நிறுத்தியிருக்கிறாரு. ஏன் இந்த அணியில் உங்களால் எந்த சலசலப்பையும் ஏற்படுத்த முடியல? யாரும் இப்போ விலகி வந்து ஏடிஎம்கே பக்கம் வரல. இல்லை, ஏன் விலகி வரல அப்படின்னா, சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு தான் விழும் என்பது தெரிந்துதான் இவங்கெல்லாம் விலகி வரல. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து நாம் தொடர்ந்து இதில் நீடிக்கிறோம் அப்படின்னா எதுக்குன்னா, 3 ஆண்டு காலம் திமுகவினுடைய எதிர்ப்பலை வாக்குகள் கண்டிப்பாக மக்கள் வந்து நீங்கள் கூட்டணியில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறோம்னு சொல்லலாம், ஆனால் மக்கள் ஒத்துமையாக இல்லை. 10 ஆண்டு காலம் நரேந்திர மோடி அவர்களுடைய பாரத பிரதமர் அந்த ஒத்த செங்கல் மதுரையில் இன்னும் தொங்கிக்கிட்டே இருக்கு. அதை வச்சு தான் 2021 திமுகவே ஆட்சிக்கு வந்துச்சு. ஒரு செங்கல் இல்லையா? ஆமா, அதை தானே காட்டிட்டு இருந்தீங்க. ஏப்பா பாருங்க, மத்திய அரசு எதுவுமே செய்யல அப்படின்னு. அப்போ அந்த ஒத்த செங்கல் மத்திய அரசாங்கம் 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. நீங்க ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டு காலம் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் சார் சொன்னதே நான் சொல்றேன். மதுரையில பிரம்மாண்டமான ஒரு லைப்ரரியா கட்டிட்டாங்களே சார். அவங்க ஒரு கட்டடம் கட்டல, இவங்க பெரிய கட்டடத்தை கட்டிட்டாங்களே. கரெக்ட் சார். மத்திய அரசு இப்ப கேட்டா சொல்லுவாங்க, அடுத்த நிலைக்கு சொல்லுவாரு நண்பர் மதிவாணன் சொல்லுவாரு, ஏங்க இங்க நடக்கிறது நீங்க மாநில அரசினுடைய திட்டங்களை குறை சொல்லாதீங்க, நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல்னு சொல்லுவாங்க. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் தான். ஆனா பீட்டர் அல்போன்ஸ் சார் என்ன சொன்னாரு, 1,15,00,000 பேருக்கு நாங்க கொடுத்துருக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனா முதல்ல நீங்க அனைவருக்கும் சொல்லிட்டு இப்ப 1,06,54,000 பேருக்கு தான் முதல்ல கொடுத்தீங்க. அப்ப தகுதியை தீர்மானிச்சீங்க பாருங்க. அப்ப தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் இந்த தடவை திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் பெண்கள். சார், முதலமைச்சர் இதுக்கு வந்து அசெம்பிளியில் ஒரு விரிவான விளக்கத்தையே கொடுத்துருக்கிறாரு. அனைவருக்கும் கல்வி திட்டம், அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் வழங்குற திட்டம், அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு சொன்னால், யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு வீடு வழங்குறது அனைவருக்கும் வீடு வழங்குற திட்டம், யார் படிக்கலையோ அவங்களுக்கு கல்வி தர்றது தான் அந்த திட்டம், எந்த கிராமத்துக்கு கரண்ட் இல்லையோ அந்த கிராமத்துக்கு மின்சாரம் தர்றது தான் அனைத்து கிராமத்துக்கும் மின்சாரம் தர்ற திட்டம். நீங்கள் வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த பணம் போகணும். நீங்கள் வந்து அப்ளையே பண்ணாதவங்களுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அரசு சொல்லுது. 1,60,00,000 பேர் என்னவோ தான் விண்ணப்பிச்சாங்க. நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா 2.25 கோடி பேர் விண்ணப்பிச்சிருக்கணும். 2.5 கோடி குடும்ப அட்டைகளும் 23 லட்சம் சும்மா விண்ணப்பிச்சிருக்கணும். அப்படிலாம் விண்ணப்பிக்கலையே சார். அப்படி பார்த்தா ஒரு ரேஷன் அட்டையில் ஒரு பெண்கள் தான் வீட்டில் இருக்கிறாங்கன்ற நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ அது மேலே கண்டிஷன் போட்டீங்க பாருங்களேன். அப்போ இந்த 2.5 வருஷம் ஏன் கொடுக்கல? அப்போ இதையெல்லாம் இதுல தேர்தல்ல இந்த இதுல மக்கள் பெண்கள் அதுல வந்து பிரதிபலிப்பாங்க. மக்கள் வந்து ஒரு அம்சத்தை மட்டும் வச்சு ஓட்டு போடுறாங்களா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டுற போறாங்களா? இந்த பணத்துக்காகவே எல்லோரும் ஓட்டு போட்டுற போறாங்களா? இந்த பணம் பெற்றவர்கள் அதிமுக குடும்பத்தில் இருப்பாங்க, பிஜேபி சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. திமுககாரங்கள்னு சொல்லி ஆய்வு சொல்லுது 54%. அதுக்கெல்லாம் எந்த அதிகாரப்பூர்வ ஆய்வும் இல்ல. 37% அதிமுக காரங்க இருக்குது. ஆனாலும் கூட நான் என்ன சொல்றேன்னா, அதை வச்சு தான் நம்ம பீட்டர் அல்போன்ஸ் சார் அந்த 37% மாத்தி போடுறாங்களா என்ன? 2 கோடி பேர் இதுல 10% வேணா குறையலாம், மீத உள்ளவங்க எல்லாம் நமக்கு தான் வாக்களிப்பார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னாரு. அப்போ உங்களுடைய பாதைக்கே நான் வருகிறேன். அதில் நீங்க கண்டிஷன் போட்டீங்க பாத்தீங்களா? 50 லட்சம் ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணா கிடையாது, கனரக வாகனங்கள் வைத்திருந்தா கிடையாது. இதெல்லாம் நீங்க தேர்தல் வாக்குறுதியில் திருச்சியில சமூக நீதிக்கு கீழே 7 இது கொடுத்தீங்களே, அதுல சொல்லியிருந்தா பெண்கள் வாக்களித்திருக்க மாட்டார்கள். அப்போ இது உங்களுடைய வேலையா வச்சிருக்கிறீங்க. அப்போ 10 வருஷ நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கமும் 3 ஆண்டு கால எதிர்ப்பாலையும் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்க ஏன் அதிமுக ஏன் முடிவெடுக்கல அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இதே 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தடவை வரவே வராது. காரணம், உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, நீங்க எதை சொன்னீங்க எதை செஞ்சீங்க. உடனே 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை வெற்றி பெற்று கொடுத்தாங்க திமுகவுக்கு. என்னாச்சு? என்ன திட்டம்? ஒரு திட்டம் மேகதாதுல அணை கட்ட போறேன்னு சொல்லி PR சிவகுமார் சொல்லிட்டாரு. என்ன நாடாளுமன்றத்தை முடக்கிட்டாங்களா? இல்லையே. அப்போ காவிரி நதிநீர் ஆணையத்துக்காக 22 நாள் முடக்குனாங்க அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நீங்க எதை செஞ்சீங்க? நீங்க அப்படி பார்த்தா எதிர்க்கட்சிக்காரங்க ஜெயிச்சு போய்
அண்ணாமலை சொல்கிறாருல, பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே கூட போக மாட்டாங்க போல் இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு வெளியில இருந்து டீ சாப்பிட்டு வருவாங்களான்னு கேட்கிறார். எதிர்க்கட்சி அரசியலும் கூட ஜனநாயகத்தில் ஒரு பங்கு தான் சார். அதாவது தமிழ்நாடு இப்ப மோடி வர்றாரா இல்லையான்னு ரெண்டாவது, எதிர்க்கட்சியில் வரிசையில் அமர்வதற்கு, ஜனநாயகத்தை தட்டி கேட்பதற்கு, அதற்கு ஆள் அனுப்புற பெருமையாக தமிழ்நாட்டுக்கு இருக்கணும்ல. அது ஓகே. ஆனால் பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போறாங்களா இல்ல லாபியிலே நின்று கையெழுத்து போயிட்டு அன்னைக்கு படிக்காசை வாங்கிட்டு வந்த அந்த கவலை எல்லாம் பாஜகவினுடைய தலைவர் ஏன் இது பண்ண முடியும்? இந்த அளவுக்கு அதிமுக கூட்டணி சேர்ந்து இந்த அளவுக்கு ஆனதற்கு காரணமே பாஜகவினுடைய சூழ்ச்சி தந்திரம். செல்வி ஜெயலலிதா போனதுக்கு பிறகு வாக்கு வங்கி வந்துரும் நினைச்சு திரு ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கட்சியை கொடுத்தா அப்படியே கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி நம்மகிட்ட கொண்டு வந்து கரை சேர்த்துருவாரு, நாம அதுல பயணம் பண்ணலாம்னு நினைச்சதுதான் இவ்வளவு காரணத்துக்கு காரணம். இப்பையும் மக்கள் அதிமுகவை தான் மக்கள் நம்புகிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் அதிமுக கூட்டணி வச்சு கட்சியை ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு அவர் நினைச்சாரு. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உங்க பாச்சா பலிக்காது. திரு நாகராஜ், திமுக தன்னுடைய கூட்டணியை இறுதி செஞ்சிருக்கு, பிரம்மாண்டமான கூட்டணியை மீண்டும் அமைச்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கூட்டணி பலம் அப்படின்றது தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு கூட்டணின்ற ஒன்றுக்கு இருக்கிற பலம். பிஜேபி போன முறை இருந்த கூட்டணியை இழந்திருக்கு. கதவு ஜன்னல்லாம் திறந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதிமுக பூட்டினது தான் சொல்கிற ஒரு இடத்துக்கு சொல்கிறாங்க. இங்கே கதவை பூட்டிட்டோம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறத பார்க்குறோம். திமுகவுக்கு எதிராக பிஜேபியோ அல்லது அதிமுகவோ ஒரு வலிமையான கூட்டணியை, ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவை தர்றதுக்கு முடியாமல் போகுதா? அதுக்கு என்ன காரணம்? இல்லை, அனைவருக்கும் வணக்கம். இல்லை அண்ணா ஃபெடரல் ஃபண்ட்ஸ் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி 2 கோடி மக்களுக்கு திமுக மத்திய அரசு மாநில அரசுடைய நலத்திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நலத்திட்டங்கள் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் 4 கோடி பேரை சென்றடைந்திருக்கிறது. ஸோ நீங்கள் நலத்திட்டங்கள் போய் சேர்ந்ததாக கணக்கெடுத்துக்கொண்டால் இன்னைக்கு மக்கள் கூட்டணி என்கின்ற அந்த கூட்டணி எங்களுக்கு வாக்களித்தால் வெற்றி வருகின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். இதை விட முக்கியம், ஏற்கனவே கருத்து கணிப்புகள் தெளிவாக இருக்கிறது. கடந்த 5 மாநில தேர்தலில் தெளிவாக வெற்றியை பெற்றிருக்கிறோம். வட மாநிலங்களில் எங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஆட்சியில் அமரப்போவது 3வது முறையாக பாரத பிரதமர் என்பதுதான் உறுதியாகிவிட்டது. நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாகிவிட்டது, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த தென்னகம் என்று பிரித்து பிரிவினை செய்கின்ற திமுக, கூட நிற்கின்ற காங்கிரஸ் போன்றவர்களெல்லாம் 13 கூட்டணி அமைத்தார்கள். கடந்த 1 மாத காலமாக பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது? ஒரு முன்னேற்றம் இல்லை. கடந்த முறை பெற்ற அதே சீட்டுகளை பெற்றார்கள். நடந்தது கூட்டணி பேச்சுவார்த்தை அல்ல, பேரம், பணத்திற்கான பேரம். அதுதான் நடந்து முடிந்திருக்கிறது. இவர்கள் தொகுதி குறித்து பேசினார்களா? தொகுதியுடைய நன்மை குறித்து பேசினார்களா? தொகுதியினுடைய வளர்ச்சி குறித்து பேசினார்களா? நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி மக்களிடம் சொன்னார்களா? அவர்கள் எதையுமே செய்யலை. ஆனால் எங்களுக்கு பாரத பிரதமர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த திட்டங்களை படித்தாவே எனக்கு ஒரு நாள் முழுமையாக வேண்டும். இன்னைக்கு வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஜன்தன் வங்கி கணக்கு, கிசான் சம்மன் நிதி, எரிவாயு இணைப்பு திட்டம், அதே போல் குடிநீர் இணைப்பு திட்டம், அதே போல் பார்த்தீங்கன்னா கரீப் கல்யாண், அதாவது இலவச ரேஷன் ஏறக்குறைய 3.65 லட்சம் கோடி மக்களுக்கு ரேஷன் தமிழ்நாடுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. இப்படி பல திட்டங்களை, ஆயுஷ்மான் பாரத், விஸ்வகர்மா, பல திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக 4 கோடி பேருக்கு எங்களுடைய திட்டம் சேர்ந்திருக்கிறது. ஆக திமுகவை கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார்கள். அந்த கட்டமைத்திருக்கின்ற கூட்டணி என்பது முழுமையாக தேச நலனுக்கு எதிராகத்தான் மக்களால் பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல கூட அவர்கள் சொல்லுவதெல்லாம் ஒன்று தான், நாங்கள் நரேந்திர மோடி அவர்களை தோற்கடிப்போம், இந்திய கூட்டணி நிலைப்பாடும் அதுதான். ஆனால் வளர்ச்சிக்கான திட்டம் என்ன? எந்த வளர்ச்சி? அதுலதான் தேச நலன் இருக்குன்னு அவங்க நினைக்கலாம் சார். வளர்ச்சியை பற்றி அவங்க சொல்றதே தேச நலனே மோதியை வீழ்த்துறதுல தான் இருக்குன்றாங்க. எப்படி நான் கேட்குறேன், நீங்க தேச நலனுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. நீங்க நாங்க இது செய்ய போறோம்னு சொல்லுங்க. நீங்க 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த குண்டுவெடிப்பில் எத்தனை, நடந்த பிரச்சனைகள் எத்தனை, பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்தது, வேலைவாய்ப்பு எப்படி இருந்தது, எந்த நிலையில் இந்தியாவுடைய மரியாதை இருந்தது. ஆனால் இன்றைய நிலை முழுமையாக மாறி இருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட முக்கியமான நாடுகள் பாரத பிரதமருக்கு அந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த விருதை வழங்கி போற்றி இருக்கிறது, பாராட்டி இருக்கிறது. அது மட்டும் அல்ல, பொருளாதார வளர்ச்சி நாம் 5ஆம் இடத்தில் இருந்து நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு 11ஆம் இடத்துல காங்கிரஸ் வச்சுட்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய அந்நிய செலவினுடைய கையிருப்பு அதிகமாக இருக்கிறது.
கடந்த 3 மாதங்கள் ஜிடிபி பார்த்தீங்கன்னா 8.4% உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் வரலாற்று சாதனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாரத பிரதமர் தொடங்கிய திட்டங்களை பாருங்க. தொடர்ச்சியாக ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், ஒவ்வொரு இடத்திலும் 20,000 கோடி, 17,000 கோடி, 10,000 கோடி என்று தொடர்ந்து வளர்ச்சி திட்டங்களை சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, முதல்ல 5 ஆண்டு காலம் எங்களுக்கு அவர்கள் விட்டு சென்ற காங்கிரஸ் விட்டு சென்ற கழிவுகளை அள்ளுவதற்கே சரியா போச்சு. 2ஆம் ஆண்டு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். 2வது முறை வந்த பொழுது அடித்தளம் அமைத்திருக்கின்றோம். 3வது முறை அந்த கட்டமைப்பை உருவாக்குவோம், வலிமையான பாரதத்தை உருவாக்குவோங்கிற ஒரு நீண்ட அழகிய மிக அழகான ஒரு தொலைநோக்கு பார்வையை சொல்றாங்க. அது இவரிடம் இருக்கிறதா? யார் பிரதமர் என்று சொல்ல முடியுமா? இன்னும் ராகுல் காந்தி என்று ஸ்டாலின் அவர்களால் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. அங்க யாரை பத்தி பேசுறது இல்ல. இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அது பிரச்சனை இல்லை சார். போன முறை ராகுல் காந்தியை சொல்லிதான் அவங்க அவ்வளவு வெற்றியை பெற்றாங்க. அதை சொல்வதற்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை தமிழ்நாட்டில். அக்னீஸ்வரன் குறிப்பிட்டார் சார். நம்முடைய நாகராஜ் சார் வந்து பிரதமர் வேட்பாளர் சொல்ல இல்ல. இப்ப பிரதமர் வேட்பாளர் இல்ல வயநாடுல நிக்கிறதா சொல்றாங்க. வயநாடுல அறிவிச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் அங்க இடதுசாரி முந்திக்கொண்டு ஆணிராஜா அவர்களை வேட்பாளர் அறிவித்து விட்டது. எங்க இருக்கிறது? ஆமா சார், அங்க அவங்க 2 பேருக்கு தான் போட்டி. போன முறை அப்படிதான் இருந்தது. போன முறையும் கம்யூனிஸ்டுகள் தான் எதிர்த்து நின்றாங்க. என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து இவ்வளவு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. நான் இப்ப கேட்பது, 10 ஆண்டு காலத்தில் இந்திய நாட்டில் ஒரு பிரதமர் 10 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரு பிரதமர் அல்லவா பாரதிய ஜனதாவை சார்ந்த பிரதமர். 2, நீங்க இந்தியாவில் பல்வேறு ஐஐடி இருக்கு சார். ஆனா எய்ம்ஸ் இருக்குது. இந்த எய்ம்ஸுக்கு பல மாநிலங்களில் மத்திய அரசுடைய பணமே நேரடியாக ஒதுக்கிவிடப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஜப்பான் நிறுவனம் ஏன் ரொம்ப தூரம் போட்டுட்டீங்க? அப்ப இதுதான் உங்களுடைய அக்கறையா? அதே மாதிரி பீட்டர் அல்போன்சா சொல்றாரு, வாரத்துக்கு 2 முறை வராரு. நான் கேட்கிறேன், உங்களுடைய ஆசை, உங்களுடைய அக்கறை. ஆனால் இங்கு வரக்கூடிய திட்டங்கள் மட்டும் பேரிடர்னே அறிவிக்க மாட்டோம், பணமே ஒதுக்க மாட்டோம், ஆனால் நாங்க அடிக்கடி இங்க வருவோம் என்று சொல்லுவதனால், நாகராஜ் சார் நீங்க தமிழ்நாட்டு நலனையும் கொஞ்சம் பாருங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். அதே மாதிரி நீங்க இங்கிருந்து பாஜக தலைவர்கள் எல்லாருமே இங்க தலைவரா இருக்கிறீங்க, ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரா போயிருங்க. ஆனால் இங்கு வெற்றி பெற்று மக்கள் நல்ல ஆதரவு இருக்கின்றதை ஏன் நிரூபிக்க தவறுகிறீங்க? இங்கு திராவிட கட்சிகள் தான் தானே இங்கு அவங்க நிரூபிச்சிட்டு இருக்காங்க. அதை முறியடிப்பதற்கு கச்சத்தீவை கொண்டு வந்துட்டோம், முல்லை பெரியார் முடிச்சோம்பா, இனிமேல் பிரச்சனையே வராது, காவிரியில் அந்த மாதிரி காங்கிரஸ் சர்க்கார் தான் இருந்துச்சு, இருந்தாலும் அதை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த செயல்பாடுகள் இல்லாமல் சும்மா நான் வந்தேன், காசி ராமேஸ்வரத்துக்கு போனேன், அதனால 2லயும் வந்துரும் சொன்னால் இந்த மதச்சாயம் தமிழ்நாட்டில் எடுபடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதுதான் மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அதிமுக ஆதரவை வச்சுக்கிட்டு, அதிமுக வாக்கு வங்கியில வச்சுட்டு நாம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மக்கள் அதை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு என் பார்வை. அதாவது ஒரு கருத்தை நான் பதிவு செய்யணும். தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு 2 எம்பி சீட்டில் இருந்து இன்னைக்கு ஏறக்குறைய 303 எம்பி சீட்டுகளை பெற்றிருக்கிறோம். 1.5% இருந்த வாக்கு வங்கியை நாங்கள் வெற்றி பெற்று பல மாநிலங்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய நேரடி தொடர்பு என்பது மக்களோடு, பத்திரிகையாளரோடு அல்ல. பத்திரிகையாளரோடு நாங்கள் வெற்றி விவாதங்கள் செய்வதில்லை. நேரடியாக மக்களுடைய எது தேவையோ அதை நேரடியாக கொண்டு செல்கின்ற பணியை எங்களுடைய பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கின்றார். மக்களோடு மனதின் குரல் நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக பேசுகின்றார். மதுரையிலே ஒரு சலூன் கடையிலே அங்கு நடக்கின்ற ஒரு லைப்ரரியை கூட எடுத்து பேசுகின்றார். கட்சி சார்பற்ற நரசிம்மராவ் ஆகட்டும் அல்லது இங்கே இருக்கின்ற பாப்பம்மாள் ஆகட்டும் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதையும் பத்மஸ்ரீ விருதையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதமான பாரபட்சம் காமிப்பதில்லை. கூட்டணி என்பது உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் அமைத்துக் கொள்வது பிரிவினைவாதத்தில் உண்டாக்கப்பட்ட, உங்களால் உருவாக்கப்பட்டது. அதை பாஜக நம்புவதில்லை. அதே சமயம் நாட்டின் நலனுக்காக யாரெல்லாம் யாருக்கெல்லாம் தேசத்தின் மீது அக்கறை இருக்கிறதோ தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காத்திருக்கீங்களே, அது என்ன கூட்டணிக்கா? எதுக்கு ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசுறீங்களா? கூட்டணிக்கா எதுக்கு? நாங்க பேரம் பேசவில்லை. நாங்க பேரம் பேசவில்லை, தனிப்பட்ட முறையில் பேரம் பேசவில்லை. வைகோ அவர்கள் வெளியே வந்து என்ன சொன்னாங்க? இன்னும் தொகை முடிவாகவில்லைன்னு சொன்னாங்க. தொகை முடிவாகவில்லை சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். தேச நலனுக்காக பேசுவது. ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டு சேருது. என் கையில இருக்கு சார் வீடியோ. நீங்க டாக்டர் வீடியோ கையில ஐ அம் ஹேவிங் தி ரைட். எந்த மீடியாவும் அப்படி போடல. இல்ல நீங்க அவர் சொன்ன வார்த்தை வீடியோவோட இருக்கு.
இல்ல அது நீங்க தொகுதி முடிவாகலன்னு சொல்லிருப்பார் சார், அது தொகைன்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே இது கோட் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் பேசிய சொல்லல சார், தொகை இன்னும் முடிவாகவில்லை சொன்னார் சார். தொகுதியை சொல்லிருப்பார் சார், உங்க காதுல தொகை விழுந்திருக்கும். எப்போ தொகையிலே கண்ணி எப்படி இருக்கோ அப்படிதான் கேட்கும். தொகையிலே நினைச்சிட்டு இருக்காதீங்க. திரு மதிவாணன் இருக்கார், மதிவாணன் பார்வையை கேட்கலாம். திரு மதிவாணன் முடிக்கப்படவில்லை என்று அவர் சொன்ன வார்த்தை அல்ல. அதே மாதிரி இன்னைக்கு விசிகே அவர் முறை பேச்சுவார்த்தை நடத்தல, போகல. அதாவது ஒரு பிரதமர் தேவையா தேவையில்லையான்றது இந்த 140 கோடி மக்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. எந்த விதத்தில் ஜெயிச்சாருன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பொருளாதாரத்தில் தோல்வி, எல்லை பாதுகாப்பு தோல்வி, இந்த நாட்டுடைய உள் விவகாரங்களில் தோல்வி, அண்டை நாடுகளுடைய வெளியுறவு கொள்கை தோல்வி, இப்படி எல்லா வகையிலையும் தோத்த பிரதமர். இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் விலையாக இருக்கட்டும், டீசல் விலையாக இருக்கட்டும், கேஸ் விலையாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்க ஆண்டுக்கு 2 கோடி பேர் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் தோத்த ஒரு பிரதமர். எங்கவோ திட்டங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க, நாங்கள் கொடுக்குறோன்னு விஷயத்த சொன்னீங்க. உங்களுக்கு சாதாரணமாக எல்லா மேடையிலையும் நான் கேட்குறேன், எந்த மேடையிலையும் நீங்களும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. பிரதமர் வீடு கட்டும் திட்டன்றதுக்கு நகர்ப்புறத்தில் 7.5 லட்சம் ரூபாய் மாநில அரசு கொடுக்குது, 1.5 லட்சம் ரூபாய் ஒன்றிய அரசு கொடுக்குது. கிராமப்புறங்களில் 72,000 ரூபாய் ஒன்றிய அரசு கொடுக்குது, மாநில அரசு 1,68,000 ரூபாய் கொடுக்குது. இந்த திட்டத்துக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு ஒரு வேஷத்தை போட்டு ஏமாத்துறீங்க. என்ன வகையில் நீங்கள் இந்த 10 வருஷத்தில் சாதிச்சிங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா வகையிலையும் ஊழல், 7.5 லட்சம் கோடி ஊழல்னு வெளிப்படையாக பேசுனாங்க. ரஃபேல் ஊழல், PM கேர் ஊழல், வியாபம் ஊழல், பாரத் மாலா டெண்டர் ஊழல். இதை பற்றி பேச எங்கேயா தயாராக இருக்கீங்களா? எல்லா வகையிலையும் தோத்த ஒரு பிரதமர். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாநிலம், பக்கத்து மாநிலத்தில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை பேச தயாராக இல்லை. மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேச தயாராக இல்லை, ஹரியானா கலவரத்தை பற்றி பேச தயாராக இல்லை, விவசாயிகள் பிரச்சனை பற்றி பேச தயாராக இல்லை. எல்லா வகையிலையும் இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ண ஒரு பிரதமர். இந்த பிரதமர் வேணுமா அப்படின்றது தான் தேர்தல். அதில் எங்கள் கூட்டணி தெளிவாக இருக்குது. எங்கள் கூட்டணியோட நோக்கம் மோடி வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்றதுக்கு தான் இவ்வளோ காரணங்கள் சொன்னேன். நான் என்ன சொன்னீங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லினே இருப்பேன். நீங்கள் போகிற போக்கில் என்னவோ மோடி பேசினார்னு எல்லாரும் பார்த்தோம். எப்பயுமே கோவம் வராது, அக்னிஸ்வரனுக்கே இப்போ கோவம் வந்துடுச்சு. 37,000 கோடி வெள்ள நிவாரண நிதி கொடுத்தீங்களான்னு கேட்டார். ஆனால் இவங்க கூட்டணியில் இருக்கும்போது தான் CAA சட்டம் வந்தது, NRC சட்டம் வந்தது, NPR சட்டம் வந்தது, முத்தலாக் சட்டம் வந்தது, ஆர்டிகல் 370 திரும்ப பெறப்பட்டது, டெல்லி மாநில உரிமை பறிக்கப்பட்டது. அப்படி எல்லா சட்டத்துக்கும் ஒன்றிய பிஜேபியோட கூட்டணி இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு இவங்களுக்கு ரோசம் வருது. நீங்க இருங்க அக்னீஸ்வரன் எவ்வளவு அமைதியா இருங்க. இல்ல அமைதியா தானே இருங்க. இல்ல அமைதியா தானே இருந்த ஏங்க பதறீங்க? இல்ல ஏன் பாருங்க 45 வருஷம் கிடையாது, எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க துரோகம் பண்ணது? துரோகம் பண்ணி வர அடுத்த தேர்தல் ஏங்க, துரோகம் பண்ணி வர அடுத்த தேர்தல் என்ன வந்துட்டீங்க? பேசுங்க பாப்போம், பேசுங்க பாப்போம், பேச சொல்லுங்க, பேச சொல்லுங்க சார். எடப்பாடி பழனிசாமியா ஏன் பதறீங்க? எடப்பாடி ஈழ போற அழிச்சது திமுக காங்கிரஸ். ஒரே ஒரு வார்த்தை ஒத்துக்கிறேன், நீங்க ஒத்துக்கிறீங்களா? மோடியை கண்டிச்சு பேச சொல்லுங்க பாப்போம். ஏங்க நீங்க 2000 ஆட்சிக்கு வந்தீங்க, கூட்டணி விட்டு வெளிய வந்தாச்சு. ஏங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, நான் எவ்வளவு அமைதியா உட்கார்ந்திருந்தேன்? ரெண்டு பேரும் பேசினா ஒரே இடத்துல நான் எவ்வளவு அமைதியா இருந்தேன்? மக்கள் முடிவு பண்ணிட்டோம், மதிவானம் பேசுறது சரியா, அக்னிஸ்வரன் பேசுறது சரியான்ட்டு. திமுகவோடு மக்கள் நீதி மய்ய தலைவர் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கூட்டு சேர்ந்திருப்பது தொடர்பாக ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். இன்றைக்கு கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறார். அது கூட்டணிக்கு வலு சேர்க்கும் என்று 45% பேரும், பெரிய தாக்கம் இருக்காது என்று 37% பேரும், வாக்காளர்களை கவரும் என்று 6% பேரும், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று 12% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ், தமிழ்நாட்டு அரசியலே திரும்ப பேசுகிறோம், தேசிய அரசியலை கூர்ந்து பார்க்குற தமிழ்நாட்டு தலைவர்களில் நீங்கள் ஒருத்தர். தொடர்ந்து நிறைய கருத்து கணிப்புகள் எது வந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும்னு சொல்கிற அதே நேரத்தில் நாடு முழுக்க நரேந்திர மோடி அவர்களும் கூடுதல் எம்பிக்கள் வரும், மீண்டும் ஆட்சி அமைப்பாருன்னு பல கருத்து கணிப்புகள் வருது. ஆனால் பிஜேபி அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அவங்கள விட்டுட்டு போய் அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி பண்ண நிதிஷ்குமாரோடு உக்கிரமாக ஒரு கூட்டணியை திடீர்னு போடுறாங்க. ஓல்ட் ஃபேஸ், அவருக்கு இடமே இல்லை, ஒரு நாளும் திரும்ப வர முடியாதுன்னு பாட்னாவுக்கு போய் அமித்ஷா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் முழங்கிட்டு வந்தார். ஆனால் அவரோட காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. நவீன் பட்நாயக் அரசியலை விட்டு போகணும், அவருக்கு ஓய்வு கொடுங்கன்னு போன சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒடிசாவில் போய் பேசிட்டு வந்தார் மோடி. இன்றைக்கு அவரோடு கூட்டணி சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணோட ஆந்திர பிரதேசத்தில் கூட்டணி இன்றைக்கு உடன்பாடாகிருக்கு. மகாராஷ்டிராவில் கூட்டணி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் முயற்சி பண்ணாங்க, EPS வேணான்னு சொல்லிட்டாரு.
இந்த தொடர் முயற்சி எப்படியாவது என்டிஏவை வலுப்படுத்தணும். நான் 10 வருஷம் என்டிஏன்னு ஒன்று அவங்க பார்க்கல. ஒரு என்டிஏ கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் நடந்ததில்லை, ஒரு டீ பார்ட்டி என்டிஏ எம்பிஸ்க்கு நடந்ததில்லை. ஆனால் இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டணி போடணும் அப்படின்னு போகிறாங்களே, எதனால் சார்? அவங்க வெற்றியில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லை பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கணுன்றதுக்காக எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்களா? இல்லை குணசேகரன், நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் பாஜக நண்பர் போகிற போக்கில் ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிட்டார். அதாவது தமிழ்நாட்டில் 4.5 கோடி பயனாளிகள் இருக்கிறார்கள் பாஜகவினுடைய திட்டத்தினாலன்னு சொல்லி. இது இந்த புள்ளி விவரங்களை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் 1 லட்சம் கோடி, 50,000 கோடி, 4.5 கோடி பயனாளிகள், 68,000 இப்படியே அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் புள்ளி விவரமாக சொல்லிட்டு போகிறதுனால பல பொதுமக்களுக்கு குழப்பம் வருகிறது. அன்றைக்கி பிரதமர் நம்முடைய ஊரில் பேசும்போது பயனாளிகளுக்கு நான் நேரடியாக நாங்கள் பணத்தை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னார். உடனே முதலமைச்சர் மறுநாள் கேட்டார், எந்த பயனாளிக்கு நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டார். ஆனால் இதுவரைக்கும் அவங்க தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலும் கிடையாது. இதை போல தான் அவங்க செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும். அதை நான் ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு இது தெரிய வேண்டும். இந்த புள்ளி விவரங்களால் தே ஷுட் நாட் பி டேக்கன் அவே. இன்றைக்கி இந்த முதலமைச்சர் சொல்கிறாருன்னா 1 கோடியே 15 லட்சம் பேர்னா 1 கோடியே 15 லட்சம் பேர் ஆன்லைன். இன்றைக்கி இவங்க சொல்கிற ஸ்டேட் பேங்க் மாதிரி என்கிட்ட அது அப்படி இல்லை, அந்த பர்டிகுலர்ஸ் இல்லை, அழிஞ்சு போச்சு, அது கரப்ட் ஆயிடுச்சுலாம் சொல்ல முடியாது. ஆகவே இதை முதல்ல அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கி பாஜகவினுடைய தலைமை மிகப்பெரிய பதட்டத்தில் இருப்பதை நம்முடைய பிரதமருடைய முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் 400 சீட்டுகள்னு சொல்கிறாங்க. இந்த 400 சீட்டு எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்ட கேள்வினா யாராலையும் பதில் சொல்ல முடியாது. இந்த 400 சீட்டு இந்தந்த ஸ்டேட்டில் இவ்வளவு இடங்கள் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு இடையில் இவர்கள் முடிந்து போனது என்று சொல்லக்கூடிய இடத்துல கூட இன்னும் முடியவில்லை. இந்த நவீன் பட்நாயக் கூட இன்னைக்கு கூட அவர்களுக்குள்ள இன்னும் இழுபறியாகத்தான் இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு கூட்டணின்னு சொல்லிவிட்டாரே ஒழிய இடங்களை பகிர்ந்து கொள்வதில். ரெண்டாவது, இவர்கள் ஏற்கனவே இவர்கள் இருந்த மாநிலங்களில் முழுமையாக அவங்களுக்கு குஜராத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் கடந்த முறை அவர்களுக்கு கிடைத்த இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதை எப்படி சரி செய்கிறாங்கன்னா, மக்கள் மத்தியில் எல்லோருடைய மத்தியில் வட இந்திய மாநிலங்களிலே பாஜக ஜெயித்து விட்டதை போல ஒரு தோற்றத்தை தங்கள் கையிலே இருக்கின்ற ஊடகங்கள் மூலம் ஏற்பாடு செய்கிறார். அந்த ஊடகத்துக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் பாருங்கள், பிரபலமான தொலைக்காட்சியில் 1 மணி நேரம் ஓடுனதுன்னு சொன்னால் ஏறக்குறைய 40 நிமிடம் விளம்பரங்கள் வருகிறது, ஒன்றிய அரசு விளம்பரங்கள். மோடி மட்டும்தான் இருக்கிறார். மோடி மட்டும்தான் தொலைக்காட்சிகளிலே காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா மொழிகளில் உள்ள தொலைக்காட்சிகளிலேயும் அவ்வளவு பெரிய விளம்பரம், மோடிக்கா கேரண்டி, மோடிக்கா கேரண்டி, மோடிக்கா கேரண்டின்னு சொல்லி எல்லாரும் தூக்கத்தில் கூட எழுந்து கேட்டால் கூட குழந்தைகள் கூட சொல்கிற மாதிரி மூளை செலவை செய்கிறார்கள். ஆனால் கள யதார்த்தம் அப்படி அல்ல. இன்னைக்கு விவசாயிகள் பெரிய வார்ப்பாத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் இன்னைக்கு அவர்களுடைய அவமானப்படுத்தப்பட்டு ஏமாற்றப்பட்டு அதற்கு எப்பொழுது இந்த அரசுக்கு பாடம் கற்பிப்பதற்கான சந்தர்ப்பத்திற்காக பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் உள்ள மக்கள் காத்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முறையாக ஒரு பரீட்சை வைத்து மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாமல் ஏறக்குறைய 80 லட்சம் மாணவர்கள் 3 முறை இந்த தேர்வுகளுக்காக போயிருக்காங்க. இவர்கள் தேர்வுக்காக கட்டின பணம் வேற இருக்குது. இந்த மாணவர்கள் இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இதற்காக நாங்கள் இந்த அரசுக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுப்போம்னு சொல்றாங்க. இதையெல்லாம் மீறித்தான் அவர்கள் ஏதோ வெற்றி பெறப் போவதை போலவும் அதனால் பெரிய 400 சீட்டு வருவதை போலவும் இன்னைக்கு இந்த நம்ம இந்தியா கூட்டணி நினைத்ததை விட வேகமாக டெல்லியிலே அலையன்ஸ் இஸ் ஓவர். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அலையன்ஸ் ஓவர், மகாராஷ்டிராவில் அலையன்ஸ் ஓவர், தமிழ்நாட்டில் அலையன்ஸ் ஓவர், பீகாரில் அலையன்ஸ் ஓவர். இது மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் வெற்றிகரமாக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைக்க முடியாத மாநிலங்களில் எந்த கட்சி ஜெயித்தாலும் அது மோடி அரசுக்கு விரோதமான வெற்றியாகத்தான் இருக்குமே ஒழிய அவர்களுக்கு சாதகமான வெற்றியாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வெற்றி எங்கே இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம அக்னீஸ்வரன் பேசுகிறார் பார்த்தீங்களா,
37,000 கோடி என்ன ஆச்சுன்னு கேட்கிறாருல, அவரை பேச வைத்திருக்கிறோம் அல்லவா? அவரை பேச வைத்து தான் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி. ஆனால் அது பழனிசாமி பேசுவாரான்னு எனக்கு தெரியல. அது எவ்வளோ நாள் ஆகும் அவர் பேசுறதுக்குன்னு தெரியல. ஆனால் அக்னி முறை ஆட்கள் கூட அதை கேட்கக்கூடிய வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் ஷார்பன் பண்ணியிருக்கோம். ஒன்றிய அரசினுடைய உரிமைகளை கேட்கக்கூடிய கட்சியாக அதை மாற்றி வைத்திருக்கிறோம். சிறுபான்மை மக்களுடைய நலன்களை பொருந்தல்லாத கட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறோம். அரசியல் தோல்விக்கு அதுதான் காரணம் என்று அவர்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறோம். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகள் எங்கே தவறி இருக்கிறீர்கள் என்க அந்த தவறை உணர்ந்து திருந்திக் கொள்ளுங்கள் என்கிற அந்த வாய்ப்பையும் கூட இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலே ஒரு தத்துவமான கூட்டணி, இந்தியா முழுவதும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து நிச்சயமாக எந்த கணக்கு பார்த்தாலும் நீங்க வந்து கடந்த முறை மோடி அரசு பாஜக பெற்ற இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. தேர்தல் முடிந்த பிறகு கூட பாஜகவிடம் இருக்கக்கூடிய கட்சிகள் அணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை பெற்றால் அங்கே இருக்கிற கட்சிகள் கூட இங்கே வந்து ஆதரவு தருகிறோம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை. இந்த வடகிழக்கு மாநிலங்களிலே வாக்கு கேட்கின்ற இடத்திலே கூட பாஜக இல்லை. இதெல்லாம் கள யதார்த்தம். இன்னும் போக போக தெரியும். எங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் வருகின்ற போது, நாங்கள் தயாரிக்கின்ற தேர்தல் அறிக்கைகள் வெளியே வருகின்ற போது அது வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் வேலையில்லா பட்டதாரிகள் மத்தியிலையும் விவசாயிகள் மத்தியிலையும் தொழிலாளர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு வைக்கும். பல உரிமைகளை அவர்களுக்கு தருவோம் என்கிற உத்தரவாதத்தை தரப்போகிறோம். அந்த உரிமைகளை கடந்த காலத்தில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த கூட்டணி ஆட்சி கொடுத்திருக்கிறது. பிரதமர் யார் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன செய்ய போகிறோம் என்கிற திட்டம் மட்டும்தான் வேண்டும். அந்த திட்டத்தை முன்னிறுத்தி நிச்சயமாக இந்தியா கூட்டணி வந்து ஒரு மகத்தான வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி சார், நன்றி. அக்னி, தேர்தல் அப்படின்றதுல பல ரவுண்டில் ஒரு ரவுண்டு கூட்டணியை முடிவு செய்கிறது. அதுக்கடுத்து இன்னொரு சவால் இருக்குது, எந்தெந்த தொகுதின்றது, அதுக்கப்புறம் என்ன தேர்தல் அறிக்கை, என்ன முழக்கத்தை மக்கள் மத்தியில் முன்வைக்கிறோம், எப்படி தேர்தலை எதிர்கொள்கிறோம், எதிரணி வைக்கக்கூடிய பிரச்சாரத்தை எப்படி கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்றது ஒவ்வொரு கட்டம். இப்போ முதல் கட்டத்தில் ஏடிஎம்கே எங்கே இருக்குது? முதல் கட்டத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது கூட்டணி கட்சிகள்லாம் வருவது வளைந்து கொடுப்பது சகஜம். ஏன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். ஆளுங்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டினுடைய முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது அப்பொழுது அவர்களுடைய உதவி தேவைப்பட்டது, அதிமுக உதவி தேவைப்பட்டது, தமாக இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, பல கட்சிகள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி ஆனதற்கு பிறகு அந்த கட்சிகள் எல்லாம் மத்தியிலே ஆளுங்கிற கட்சியோட போய் சேர்ந்திருக்கிறாங்க. இது வந்து அரசியல் கட்சியினுடைய லாப நோக்கத்துக்காக போறது இயல்பு தான். பசை இருக்கிற பக்கம் சாயிறது எப்பயுமே அது இயற்கை தானே சார். அவங்க சும்மா வந்து அன்னை தெரசா மாதிரி அள்ளி கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க இல்லை. தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு தன்னுடைய வருங்கால வாரிசுகளை நிம்மதியாக வாழ வைக்கணும். கக்கணும் காமராஜர்லாம் கிடையாது, அது வேற. இப்போ சார் நான் முடிச்சிரு சார், நீங்கள் பேசும்போது நான் தலையிட மாட்டேன். இப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதை செய்கிறீங்க? இப்போ முதல் கட்டத்தில் தான் இருக்குது. கூட்டணியை வந்து அதிமுக கூடிய விரைவில் விரைவுபடுத்தி விடும். அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. காரணம் அது மக்களுக்கான கட்சின்ற நம்பிக்கையில் எனக்கு இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து செயல்களை தான் சார் பார்க்குறாங்க. இப்போ நான் அண்மையில் ஊருக்கு போயிருந்தேன் சார். அப்போது 60 கிலோமீட்டர் திருச்சியிலிருந்து மதுரை முடிச்சிரு, திருச்சியிலிருந்து மதுரை 120 கிலோமீட்டர் சார். அதில் துவரங்குறிச்சியிலிருந்து மதுரைக்கு ஒரு ரோடு போட்டிருக்காங்க சார். அதில் 360 ரூபா வாங்குறாங்க சார். 60 கிலோமீட்டருக்கு 360 ரூபா வாங்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் ஆதரிப்பாங்களா, ஆதரிக்க மாட்டாங்களா? 2, திரு ஏவா வேலு அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய அமைச்சர் மத்திய அமைச்சரை பார்த்து சொல்லிட்டு வர்றாரு, எப்பா 60 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தான் நீங்க டோல்கேட் போடணும். போரூர், செங்கல்பட்டு, சூரப்பட்டு இது 3ஐயும் தூக்குங்கப்பான்னு சொல்லியே 3 வருஷம் ஆச்சு. அவங்களும் செய்யலை, இவங்களும் செய்யலை. இப்ப திடீர்னு கரிசனம் காட்டி 100 ரூபாய் பெட்ரோல் இதை குறைக்கிறாங்க, கேஸ் விலையை குறைக்கிறாங்க. மகளிர் தினத்துக்கு ஒரு கிஃப்ட் சார். அது 10 வருஷமா கிஃப்ட் இல்லையே. அதைத்தான் திரு ப. சிதம்பரம் சொல்றார். ஒருவேளை திரும்ப வந்தால் வரக்கூடாதுன்றது மக்களுடைய விருப்பம், இந்தியாவினுடைய விருப்பம். ஏன்னா அவரை ஆண்டவன் தான் காப்பாற்றணும், அது வேற விஷயம். இந்தியா அவர்கள் இருப்பார்கள், இந்தியா இருக்காது, மாநிலங்கள் இருக்காது, மாநில தேர்தலே இருக்காது அப்படின்றது என்னுடைய பார்வை. நான் இப்ப கேக்குறது அசெம்பிளி சட்டமன்றத்தெல்லாம் கலைச்சிட்டு போடுவாங்கன்ற மாதிரி சொல்றீங்க சார். அதான் இப்ப ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நான் யதார்த்த அரசியல் பேசுறேன். நீங்க இந்திய நாட்டினுடைய திரௌபதி முர்மு அம்மாவை ஜனாதிபதி ஆக்குனீங்க. ஜனாதிபதி இருக்கிறார், ஆனா ஜனாதிபதி மாளிகையை விட்டு பாராளுமன்றத்துக்கு வர விடுறீங்களா? அதே மாதிரி தான் மாநிலங்கள் இருக்கும், தேர்தல் இருக்காது. ஜனாதிபதி இருப்பார், பாராளுமன்றத்திற்கு வரமாட்டார்.
இந்த நிலை உலகத்தில் எங்கேயுமே இல்லை. 303 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க சார். எத்தனை இஸ்லாமியர்கள் அதில் இருக்கிறார்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்தியா மதச்சார்புள்ள நாடுன்னு சொல்லுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அதைத்தான் அதிமுகவும் சொல்லுது. மக்கள் என்ன முடிவெடுக்கிறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைவு பார்வை இல்லை, 10 வருஷம் கூட இருந்துட்டு திடுதிப்புன்னு ஞானோதயம் வந்த மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? முதல்ல. ரெண்டாவது, சார் வந்து வாக்குறுதியை பற்றி பேசினார். அம்மா ஆட்சியில் இருந்தாங்க காலகட்டத்தில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, செல்ஃபோன் தரேன்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களா? வங்கி அட்டை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்களா? அப்படின்றதே வந்து மறந்துடணும். ஆமாம், அவங்க மறந்துட்டு ஈஸியாக பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திட்டங்கள் இந்த 34 மாத சாதனைகளை பற்றி பேசுகிறாருல, நான் முதல்வன் திட்டத்திலேருந்து, இல்லம் தேடி கல்வியிலேருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலேருந்து, இன்னுயிர் காப்போம் திட்டத்திலேருந்து, காலை சிற்றி திட்டத்திலேருந்து, மற்ற தமிழ் புதல்வன் திட்டத்திலேருந்து, புதுமை பெண் திட்டத்திலேருந்து, மகளிர் உரிமை தொகையிலேருந்து, இப்படி எங்களுக்கு பல திட்டங்கள் இருக்குது, சாதனைகள் இருக்குது. எல்லாமே நேரடியாக இருங்க சார். குறுக்கிட மாட்டேன்னு சொன்னால் அதை வாக்கு காப்பாற்றணும். நீங்களும் மோடி மாதிரியே இருந்தால் என்ன அர்த்தம்? வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறீங்களா, அப்புறம் ஏன் மோடி மாதிரியே பேசுறீங்க? சரிங்களா? தயவு செஞ்சு எங்களுக்கு சாதனைகள் இருக்குது. இந்த சாதனைகள் எங்ககிட்ட மக்கள்கிட்ட நேரடியாக நாங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்ந்துருக்கோம். நாங்கள் வந்து இவங்கள மாதிரி மக்களுக்கு எந்த இடத்துலையும் நாங்கள் துரோகம் பண்ணலை. இவங்க 10 வருஷம் கூட இருந்து மக்களுக்கு தேவையில்லாத வேளாண் சட்டங்கள் உட்பட, அக்னிபாத் திட்டங்கள் உட்பட எல்லா சட்டத்துக்கும் இவங்களுடைய ஆதரவு இல்லாமல் அது வந்து நிறைவேறியே இருக்காது. எல்லா நிறைவேற்றத்துக்கும் கூட இருந்துட்டு இன்றைக்கி காலையில் வந்து பேசுகிறாங்க. இன்னொன்று சார், ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் யாராவது கூட போவாங்க, தோக்கிறதுக்கு யார் சார் போவாங்க? 40-40 திமுக தான் சார் ஜெயிக்கும். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டை. இவங்க எல்லா இடத்துலையும் டெபாசிட் எடுக்கலைன்னா என்னை வந்து கேளுங்க. திரு ரவீந்திரன் துரைசாமி, ஒரு அணி தன்னுடைய வடிவத்தை நிறைவு செஞ்சிருச்சு, மற்ற அணிகள் எப்படி போகும்? உங்கள் ப்ரிடிக்ஷன் என்ன? மற்ற அணிகள் அதிமுக கம்பேரிட்டிவ்லேயே வந்து 2019 அதிக சீட்டில் கண்டெஸ்ட் பண்ண ஒரு கட்சி, மிக குறைவான சீட்டில் கண்டெஸ்ட் பண்ண கட்சி தான் பாஜக. ஆனால் அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்குது, 3வது முறையும் பிரதமராக வருவாங்கங்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டிலே பல கட்சிகளுக்கு இருக்குது. அந்த வகையில் அவங்க மோடி பிரதமருங்கிறத மையமாக வச்சு அவங்க ஒரு அணியை கட்டமைக்கிறாங்க. நாங்கள் ட்ரெடிஷ்னலாக திமுக வர்சஸ் அண்ணா திமுகங்கிறத வச்சு திராவிட கண்ணு அக்னீஸ்வரன் தரப்பு இன்னொரு அணியை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. இதில் களத்தில் வலுவான கட்சி திமுகவுக்கு அடுத்து களத்தில் உயிரோட்டம் உள்ள ஒரு கட்சி அப்படின்னா அது ஏடிஎம்கே தான். அதாவது வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறின்னு சொன்னால் பாமகவுக்கும் சரி தேமுதிகவுக்கும் சரி என்ன கேரண்டி? எடப்பாடிக்கு கேரண்டி என்ன? மோடிக்கு கேரண்டி என்ன? இதுதான் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் இன்னைக்கு அந்த அணியிலே இருந்த 2019 இருந்த 2 முக்கிய கட்சிகளான பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் உள்ள கேரண்டி என்னங்கிறதான் கேள்வி. கேரண்டின்னு அவங்க எதிர்பார்க்கிறது தேமுதிகவை பொறுத்தவரை ராஜ்சபா, அதில் அவங்க உறுதியாட்டே வெளிப்படையாட்டு எங்களுக்கு உரிமை இருக்குது, எல்லா கட்சிக்கும் ஜி.கே. வாசன் கட்சிக்கு கேட்கறது எங்க உரிமைன்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்க, சொல்லியிருக்காங்க. தரதாட்டும் அவங்க சொன்னதாட்டும் சொல்றாங்க. ஸோ அதிமுக அணியில் அவங்களுக்கு ராஜ்சபா கேரண்டி ஆல்மோஸ்ட் இருக்கிறதா தான் தெரியுது தேமுதிகவுக்கு. பாமக தன்னோட இதுகளை இன்னும் வெளிப்படுத்தலை, ஆனால் டஃப்பாக டாக்டர் ராமதாஸ் பார்கெயின் பண்றாரு. இந்த இடத்துக்குள்ள ஏறத்தாழ சி.வி. சண்முகம் 2 முறை வந்து தைலாபுரத்துக்கு போய் சந்திச்சார். அது அதிகாரபூர்வமாக கூட்டணி பற்றி பேசினார்கள் அப்படின்னு 2 கட்சியும் செய்திக்குறிப்பு வெளியிடலையே தவிர சந்தித்த புகைப்படத்தை வெளியிட்டாங்க, லீக் பண்ணாங்க, சந்தித்ததை உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு திரு அன்புமணி தைலாபுரத்துக்கு போன பிறகு நாங்கள் அவங்களோட கூட்டணி இவங்களோட கூட்டணின்றதெல்லாம் வதந்தி, நாங்கள் யாரோடும் பேசவில்லை, கூட்டணியே பேசலை, 2 வாரம் கழித்து பாருங்கன்ட்டு விட்டார். இவங்களை பொறுத்தவரை ராஜ்சபாவை தான் ப்ராமிஸ் பண்ண முடியும். பாஜக பொறுத்தவரை MOS ப்ராமிஸ் பண்ணலாம், கேபினட் ப்ராமிஸ் பண்ணலாம், மந்திரி மத்திய அமைச்சரவையை ப்ராமிஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2க்கு இடையில் இன்னைக்கு வந்து ரொம்ப டஃப்பான பார்கெனிங் போயிட்டு இருக்குது. தேமுதிக பொறுத்தவரை ஒரு 90% வந்து 99% வந்து அதிமுகவை நோக்கி தான் இருக்கிறாங்க, பேசிட்டாங்க. வேலுமணி அதை சொல்லிட்டாருன்னு சொன்னால் அதில் அவன் அந்த எண்ணோட்டத்தில் இருக்காங்க. ராஜ்சபா அரசியல் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லை ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் பாமக நம்ம பக்கம் வந்துடாதா அப்படின்னு கலைஞரும் ஜெயலலிதாவும் காத்திருந்த காலம் ஒன்று, தேமுதிக வந்துடாதா அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் காத்திருந்த காலம் போய் இப்போ திமுக தன்னுடைய ஹவுஸ் ஃபுல்லுன்னு சொன்ன பிறகு இப்போ காம்படிஷன் வந்து கூட்டணியில் இருந்தவங்களுக்குள்ளே தோல்வியடைந்த கூட்டணிக்குள்ள 3வது இடத்துல இருந்த கட்சி பிரமிஸ்வர் வேட்பாளர் வச்சும் முதலிட கட்சி நாங்கள் திராவிட இயக்கம்னும் அந்த பேரத்தை இது பண்ணுறாங்க. 2 ராஜ்சபா வந்து 2020
5லையும் வரலாம், ஜூன் நினைக்கிறேன், 26 மார்ச்லேயும் வரலாம். ஸ்டேஷன் ஒர்க்கா ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் அட்வான்ஸ் பண்ணாங்க. அது அப்படியே போகுது. 5 ஆண்டுகளுக்குள்ள 3 டேர்ம்ஸ் வந்துடும். 2 தான் வர முடியும், 3 வந்துடுது. ஸோ இந்த 4 ராஜ்யசபா அதிமுகவுக்கு இருக்குது. இதை மையமாக வச்சு ஒரு அரசியல் இங்கே நடந்துட்டு இருக்குது. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது அமைச்சர் பதவியே கொடுக்கலாங்கிறதையும் மையமாக வச்சு 10 வருஷமா ஒன்றும் செய்யலையே. இல்ல நான் எம்பியா இருந்தவங்களுக்கு 10 வருஷமா எம்ஓஎஸ் கொடுத்து என்டிஏவை வச்சிருக்கணும்னா வைத்திருக்கலாம். அப்ப செய்யாதவங்க இப்ப செய்வாங்கன்னு ஒவ்வொருத்தரும் தங்கள் கட்சியை வளரதான் பார்ப்பாங்க. இப்பவுமே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி வந்தனால தானே சரத்குமாருக்கு முக்கியத்துவம் வருது. ஃபேஸ் வேல்யூ உள்ளவர் தான், மறுக்க வரல. என்ன சார் 7000 ஓட்டு தான் வாங்கினாரு. அதான் சொல்ல வர்றேன். அதைத்தான் சொல்ல வர்றேன். மதிமாறன் முடிச்சுக்கிறேன். நான் அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நான் வாக்கு வலிமை, நீங்க சொன்ன வாக்கு வலிமைங்கிறது உள்ள ஒருத்தருக்கு இன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் வருதுன்னா பாஜகவும் அதிமுகவும் எதிர திசையிலிருந்து கூட்டணிக்கான முயற்சியில் ஈடுபடுறது தான். 40,000 வாக்குகள் தான் பெற்றாரு கிருஷ்ணசாமி. அவருக்கு தென்காசி உறுதியாயிடுச்சு. அதனால ஜான் பாண்டியனுக்கு தென்காசி கிடைக்குமான்னு இந்த அணியில் பேசப்படுது. ஏற்கனவே ஒரு கேண்டிடேட் பவர்ஃபுல்லாக அங்கே ஒர்க் வேற பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த கட்சிகளுக்குள்ள முக்கியத்துவம்ங்கிறது அதிமுகவும் பாஜகவும் எதிரெதிர் திசையில் பிரிஞ்சு நின்று அவங்க யார் கூட்டணி அமைக்கிறதுல வெற்றி பெற போகிறாங்கங்கிற போட்டியில் ஈடுபடுறது தான் முக்கிய காரணமாக இருக்குது. ராஜ்யசபா இவங்கள்ட்ட இருக்குது. அவங்களுக்கு ஜார்க்கண்ட்ல இருந்து கூட ராஜ்யசபா கொடுக்க முடியும், அமைச்சர் பதவியும் அவங்க கொடுக்க முடியுங்கிறதுல யார் ஜெயிக்க போறாங்கிறத கொடுக்கலாம்னாலும் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நடக்கிறது பாராளுமன்ற, இப்போ உள்ளது நாடாளுமன்ற தேர்தல். இதில் ஜெயிக்கிறதுக்கான தொகுதியை பற்றி யாரும் பேசுறது மாதிரி இல்லை. இதில் ஜெயிக்கிறது உத்தரவாதம் இல்லைன்றதுனால தான் ராஜ்யசபாவா வேற மாநிலத்தில் ராஜ்யசபா கொடுத்து ஒரு மந்திரி பதவி கொடுப்பாங்களா அப்படின்னு போனாலே இந்த தேர்தலை அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல அல்லது ஹோப்லெஸ்ஸாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக கடந்த கால ரிசல்ட்டின் அடிப்படையில் அவங்க பார்க்கும்போது அதிசயம் நடந்தால் தான் மாற்றங்கள் வர முடியுமே தவிர ஸ்டேட்டஸ்கோ பொசிஷனில், கன்வென்ஷனல் பொசிஷனில் தோல்வியடைஞ்ச அணி தான் பழகப்பட்டிருக்குங்கிறது வெளிப்படையான உண்மை. அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் தங்களை நிலைநாட்டி 26 நோக்கி பயணிக்கும் போது 2வது இடத்தை உறுதி பண்ண வேண்டிய நிலைமையில் அதிமுக தன்னோட வியூகங்களை வகுக்குது. தன் கட்சி தலைவர்களுக்குள்ள ராஜ்யசபா கூட தியாகம் பண்ணி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து அதை எடுக்கலாமாங்கிற வியூகத்தில் அதிமுக இருக்குது. பாஜக தமிழ்நாட்டில் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரென்த் குறைவுனாலும் கூட தே கேன் ப்ராமிஸ் மினிஸ்டர் போஸ்ட், மந்திரி பதவி அவங்க ப்ராமிஸ் பண்ண முடியும். அதற்கான வேலைகளை தான் காம்படிஷன் பாமகவையும் தேமுதிகவையும் இழுக்கிறது யாருன்னு அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கடும் போட்டி. அந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் அதுல தான் இருக்குது. இந்த 2 கட்சிகளோட முடிவு என்னங்கள் தான் கடும் போட்டியில் இருக்குது. சுனில் பன்சால் இறங்கி இருக்கிறாரு. நட்டா ஒரு கமிட்டி போட்டு யார் எந்த பக்கம் போனாலும் ஏதாவது இம்பாக்ட் இருக்கு. ஒண்ணு இருக்க போறது இல்ல. 29 எம்எல்ஏ இருக்கும்போது அவங்களால ஒன்னாக முடியல முதல்ல. 2வது இருக்கிற 1% 2% ஓட்டுக்கு இங்க யாரும் ஏத்துக்க போறது இல்ல. ஒண்ணு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கேப்டனுடைய மறைவு அவங்க அனுதாபம் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அவ்வளவுதானே தவிர அதனால மக்கள் தெளிவா கேப்டனுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு குட்வில் உண்டு. மறைந்த போது மாறாதுல்ல. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு வாக்காளராக வச்சுப்போமே, திமுக செய்தி தொடர்பில் ஒரு வாக்காளர், நான் எதுக்காக பிஜேபிக்கோ இல்லை அதிமுக ஓட்டு போடணும் நான் யோசிப்பேன். நான் எதுக்காக திமுகவுக்கு ஓட்டு போடணும்? எனக்கு இங்க இருக்கிற அரசாங்கம் எனக்கு எல்லா வகையான உதவிகளும் செய்யுது, எனக்கு எல்லாத்தையுமே கொடுக்குது. அப்ப நான் இந்த அரசாங்கத்தோட தானே நிற்பேன். எனக்கு கடந்த 10 வருஷத்துல நீங்க பெட்ரோல் விலை ஏத்துனது, டீசல் விலை ஏத்துனது, கேஸ் விலை ஏத்துனது, எங்களுக்கு மக்களை நீங்க திண்டாட வச்சது நீங்க தானே. அந்த திண்டாட்டத்துக்கு கூட இருந்தது நீங்க தானே. நீங்க 2 பேரும் இன்னைக்கு தனியா போய் நிக்கிறேன்னு சொன்னா நான் இப்படி ஒரு வாக்காளர் நான் எப்படி இதை நம்புவேன்? அந்த ஒரு கேள்வி நிக்குது. அந்த குட்வில் வாக்கா மாறுமா மாறாதாங்கிற முடிவெடுக்கக்கூடிய இடத்துல பாஜகவும் இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. இவங்க கட்சி அந்த முடிவை எடுக்கல. அவங்க 40 முடிச்சுட்டு போயிட்டாங்க. இல்ல அரசு மரியாதை கொடுத்து ஒரு வணக்கம் நன்றி செலுத்தினதோட அதோட திமுக பொறுத்தவரை அவங்களுடைய அது முடிச்சுட்டு போயிட்டாங்க. விஜயகாந்துக்கு ஜெயலலிதாவுக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை, கலைஞர் கொடுக்காத முக்கியத்துவத்தை கொடுத்து பெரிய முக்கியத்துவம் முதல் தான் பிரதமராக வரும்போது தனக்காக பிரச்சாரம் பண்ணி 2 சீட்டை கொண்டு வந்தாருங்கிறத மோடி கொடுத்துருக்கிறாரு. மத்திய அரசு பத்மபூஷன் கொடுத்துருக்குது. அவங்க பெரிய அளவில் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. விஜயகாந்துக்காக வரக்கூடிய இந்த கூட்டம் வாக்கா மாறுமா மாறாதாங்கிறது உள்ள முடிவை திமுக எடுத்து முடிச்சுட்டாங்க. அந்த முடிவை எடுக்க வேண்டியவங்க பாஜக தலைமையும் எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவை எடுக்கிறனால தான் இவர் வேலுமணி தங்கமணி பேசுறாங்க, அதிகாரப்பூர்வமா பேசுறாங்க. அது ரிசல்ட் உள்ளுக்குள்ள நம்ம போகாண்டாம். இப்ப முடிவெடுக்கக்கூடியவங்க அதுக்கு வேல்யூ இருக்குங்கிற லெவல்ல தான் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஆட்டு 2009, 19
தினகரன் ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற பிறகு இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் அதை பண்ணவர் டாக்டர் ராமதாஸ் தான். ஸோ இவங்க 2 பேருக்கும் அந்த ஒரே அணியில் தான் இருந்தாங்க. சார் ராமதாஸ் ஆகட்டும், டாக்டர் ராமதாஸ் அவர்களாகட்டும் அல்லது பிரேமலதா அவர்களாகட்டும் அரசியலில் அனுபவம் உள்ளவங்க தான், கூட்டணியை டீல் பண்ணவங்க தான். அவங்க வந்து பெரிய தலைவர்களுடைய எவ்வளவு தங்களுக்கு எத்தனை இடம் வேணும் அப்படின்றதில் கராராக நின்று தங்களுக்கு வேண்டிய இடங்களை நம்பர்ஸை முடிவு பண்ண ஆளுமைகள். டாக்டர் ராமதாஸுடைய அரசியல் அனுபவத்தை குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் வந்து கலைஞர்கிட்டையும் சரி ஜெயலலிதா அவர்கள்ட்டையுமே வந்து டஃப்பாக டீல் பண்ண ஒரு லீடர். அவருக்கு கட்சிக்கு எது சரி, எந்த அணியில் போனால் அது வந்து வின்னபிலிட்டி இருக்கும், அது வந்து அவருக்கு இன்னொருத்தர் சொல்லி தரணுமா என்ன? முதல்ல திமுக அணிக்கு தான் அவர் முயற்சி பண்ணார். ப்ரோ டிஎம்கே தான் விஷயங்களை பண்ணார். முதல்வர் கூட பார்த்தாரு. திமுக பொறுத்தவரை சூப்பர் ஃப்ளூவஸு, திருமாவளவன் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு அவங்க 2009 தேவையே அரசே ஆகலையே. அவங்க அடியிலிருந்து ஒரு கிராக் ஆனாதானே அவருக்கு இன்னொரு அவங்க ஸ்டேட்டஸ்கோவே கண்ணி பண்ணுவோங்கிறதுல திமுக முடிவெடுத்த பிறகு இவங்களோட இந்த பார்கெனிங் 2019 இபிஎஸும் ஓபிஎஸும் தேலாபுரத்துக்கு போய் 7+1 கொடுத்தாங்க இல்லையா, அதை விட பெரிய லெவலில் இன்னைக்கு பாமக இருக்கிறதா அவங்க உணர்றாங்க. அதே மாதிரி பாஜக அதிமுக பிளவுல விஜயகாந்துக்குள்ள அந்த சிம்பதி தங்களுக்கு பெரிய அளவுக்கு சீட்டுகளை பெற்று தரும். அதிமுக பிளவே கிடையாது. அது வேற கட்சி, அது தேசிய கட்சி, இது மாநில கட்சி. இப்படி போட்டு இவர் மட்டும் தான் எடப்பாடி கூட்டணியில கூட்டணி சொல்ல மாட்டார். வாய் திறந்து பாருங்க. அக்னீஸ்வரன் பேசுறாருல, எந்த இடத்துலயாவது மோடி வாய் திறந்து சொல்றாரு பாருங்க. சொல்லவே மாட்டாரு. கட்சி பிளவு சொல்ல சார், கூட்டணியில வந்த பிளவு சொல்றாரு. அது வேற கட்சி, இது வேற கட்சி, இது மாநில கட்சி, அது தேசிய கட்சி. தயவு செஞ்சு அடிக்கடி சொல்லுங்க. மக்கள் ஒண்ணு நினைக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றாரு, தொடர்ந்து தோல்வியை தருவதுன்னு அண்ணன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுவே முதல்ல தவறு. ஆளுங்கட்சி 20 வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தல் தோத்துதா, அதுக்கப்புறம் ஊரக தோத்துதா, அப்ப 20 வருஷம் இடைத்தேர்தல் தோத்துதா, எல்லாத்தையும் தோத்த கட்சி தானே. நீங்க எங்க ஜெயிச்ச கட்சி? அப்படி பார்த்தா 10 வருஷம் திமுக தோத்துச்சுன்னா நீங்க ஒத்துக்கிறீங்க? நாங்க இதே 10 வருஷம் ஆளுங்கட்சி ஜெயிச்சமா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல் 10 வருஷம் ஆளுங்கட்சி ஜெயிச்சமா இல்லையா? ஒரு கருத்தை பொய்யானதை சொல்லாதீங்க. ஒரு கருத்தை நீங்க பொய்யானதை சொல்லாதீங்க. நீங்களும் திரு மோடி பேசிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்றேன்னா 10 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தது, தோல்வியை தழுவவில்லை, இப்பொழுது எதிர்க்கட்சியா இருக்குது, மீண்டும் ஆளுங்கட்சியாக வரும். அதுக்கு திமுகவே உறுதி செய்யும். அப்புறம் இப்ப எதிர்க்கட்சி இல்லையா? அப்புறம் என்ன தோல்வி ஜெயிச்சு எதிர்க்கட்சியா இருக்காங்கன்ற அது எப்படி ஜெயிச்சு எதிர்க்கட்சி? அத அண்ணன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. திரும்ப தோல்வின்னு சொல்லியே தோல்வியாவே ஆக்கி விட பார்க்கறாங்க. தயவு செஞ்சு ராங் ஸ்ட்ராட்டஜி சொல்ல புய்பன் சொல்லணும் சொல்றேன். இல்ல இது வியூகமே தப்பு. இது புய்பனா இது வியூகமே தப்பு. ஏங்க நீங்க தோத்துறீங்க, தோத்திட்டே இருக்காது. ஆனா இவங்க ஜெயிப்பாங்க. எல்லாம் இவங்க வீட்டாசல தான் இது எதிர்க்கட்சியா இருக்கு சார். மீண்டும் ஆளுங்கட்சியா வரும். நீங்க எதுக்காக எல்லா வீட்டாசல போய் நிக்கிறீங்க? அதுக்கு திமுகவுடைய தேர்தல் அரசியல் பாருங்க. நீங்க ஜெயிப்பீங்கனா இல்ல சார், ஜெயலலிதா அவர்களே ஒரு எம்பி இருக்கிற கட்சி ஆபீஸ் கூட போயிருக்காங்க. அதாவது இல்ல தேவை என்றால் ஒரு கூட்டணி கட்சியை மதிச்சு போய் பேசுறதுன்றது எப்படி தப்பாயிடும்? வீட்டுக்கு போறதுன்னு என்ன அர்த்தம் இல்ல. நாங்க உங்க கூட நினைச்சிரோம், நாங்க கூட கூட்டணி வச்சிரோம், வரணுமே. யார் வர மாட்டாங்களே. அந்த நீங்க பிளவே கிடையாது. அது வேற கட்சி, இது வேற கட்சி. அதுதான் நான் சொல்றது. இல்ல அக்னீஸ்வரன் சொன்னதான் இன்னைக்கு ஹைலைட். ஜெயிச்சதுனால தான் நாங்க எதிர்க்கட்சியா இருக்கிறோம். வேற ஒருத்தர் ஜெயிச்சிருந்தா ஜெயலலிதா பூவே அவர் பூய் பண்றாரு சார். ஆமா தோத்துறாரு. அதாவது அவர் கவுண்டமணி கட்சியில எதிர்க்கட்சியா வந்திருக்கணும். அதான் பிரச்சனை. எதிர்க்கட்சியா வந்திருக்கணும் சார். தேமுதிக எதிர்க்கட்சியா வந்துச்சுல. நன்றி சார், நன்றி. நேரத்தை தாண்டிட்டு இருக்கிறோம். மிக்க நன்றி. நிறைவு செஞ்சிடலாமா? நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை.